அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8 முதல் 10 வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8 முதல் 10 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் நாம் பதிலெடுத்து வருகிறோம். அத்துடன் சமகால நிகழ்வுகள் குறித்தும் விளக்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் கேள்விகளுக்கு சமகால நிகழ்வுகளுக்கு செல்வதற்கு முன்னால் சில அறிவிப்புகள் இருக்கிறது. அது என்ன அறிவிப்பு என்றால், இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரமலானில் வருகிறது. ரமலான் மாதத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம எப்போவுமே ஒளிபரப்புறது இல்லை. ஏன்னு கேட்டால், மக்கள் ரமலானில் இரவு தொழுகை மற்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறதுனால இந்த நேரம் அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் ரமலான் மாதம் முழுவதும் அந்த நிகழ்ச்சி இருக்காது. அதான் இன்றைக்கு நடத்துகிறது தான் கடைசி. அதுக்கப்புறம் ரமலானுக்கு பிறகு உங்களுக்கு தேதி அறிவித்து மறுபடியும் இந்த நிகழ்ச்சி தொடரும். அதனால் இந்த கேள்வி கேட்குறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால், இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் கேள்வி அனுப்பாதீங்க. அனுப்புனா நம்ம அதை பார்க்கவும் முடியாது, கீழே போயிடும். உங்களுக்கு அந்த கிட்டத்தில் ரமலான் முடிந்த பிறகு நீங்கள் கேள்விகள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு மாத காலத்துக்கு இந்த கேள்வி கேட்டு அந்த இதில் அந்த நம்பரில் எதுவும் அனுப்ப வேண்டாம். இது ஒரு முக்கியமான அறிவிப்பு. அடுத்ததாக, இந்த வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நம்ம அளித்து வருகிற இந்த பதில் எல்லாமே வீடியோ வடிவில் தான் இருக்கிறது. இந்த வீடியோ வடிவில் இருக்கும் பொழுது தேடி எடுப்பதற்கு அது அவ்வளோ வசதிப்படாது. எழுத்தாக இருக்கும் என்று சொன்னால் அதில் இடம்பெறுகிற ஒவ்வொரு சொல்லையும் போட்டு தேடி என்ன செய்யலாம், அந்த ஆர்டிக்கலை எடுத்துட முடியும். அப்போ காலாகாலத்துக்கு இந்த எழுத்து வடிவில் இருப்பது தான் அதிகமாக பயன் தரும் என்ற காரணத்தினால இந்த சமகால நிகழ்வுகளில் நம்ம இதுவரைக்கும் அளித்த கேள்வி பதில்களை எழுத்து வடிவமாக டைப் பண்ணி இங்கே தங்கி இருந்து டைப் பண்ணி தருவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. ஒரே ஒரு ஆள் போதும் நமக்கு. அவங்க ஆரம்பத்திலேருந்து உள்ள இந்த கேள்வி பதில்களை எல்லாம் நமக்கு வேகமாக டைப் பண்ண வராது. நம்ம ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து டைப் பண்ணுவோம். டைப்பு படிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வேகமாக அதை கம்போஸ் பண்ணிடுவாங்க. இந்த டைப் பண்ணி தரக்கூடியவர்கள் நமக்கு ஒருத்தர் தேவைப்படுகிறாரு. அது வேகமாக அவர் டைப் படிக்கணும். கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறோன்னு மார்க்க விஷயத்தை அறிந்தவராக இருக்கணும். அந்த மாதிரி இங்கே இருந்து அன்றாட அவர் டைப் பண்ணி தர நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், எழுத்து வடிவமான ஆக்கமாக அதை சரி பண்ணி நம்ம போட்டுக்கிடுவோம். அதுக்கு ஒரு ஆள் தேவை இருக்கிறது. அவங்க தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால், தலைமையை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் அவங்கள வர வைத்து அந்த பணிக்கு நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். அவங்களுக்கு உணவு தங்குமிடத்தோடு போதுமான ஒரு ஊதியமும் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக, நம்ம கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி சமகால நிகழ்வு முதல்ல எடுத்துக்கொள்வோம். இப்போ பரபரப்பாக உள்ள சமகால நிகழ்வு என்னென்னு சொன்னால், இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லி ஒரு செய்தி பரவுது இல்லையா, அதுதான். அது என்ன ஆப்ரேஷன் சொன்னால், யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரு நடுநிலையாளர்கள்ங்கிற மாதிரி அரசியல் கருத்துக்களை பேசக்கூடியவர்கள், பேட்டி எடுக்கக்கூடியவர்கள், நேர்காணல் நடத்தக்கூடியவர்கள்லாம் அவங்களையெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குரூப் அழைக்குது. என்ன சொல்லி அழைக்கிறது, நீங்கள் நடுநிலையாளர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நடுநிலையாளர்கள்ங்கிற வகையில் தான் நீங்கள் மக்கள்கிட்ட அறிமுகமாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த வலதுசாரிகளுக்கு ஆதரமாக, வலதுசாரி என்று சொன்னால் பிஜேபி வகைராக்கள், பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகைரா வலதுசாரிம்பாங்க. கம்யூனிஸ்டுகள், நாத்திகர்கள், இந்த மாதிரி ஆட்களை இடதுசாரிகள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒருத்தர் ரகசியமாக என்ன செய்கிறாருன்னா, அவங்களெல்லாம் ஒன்று திரட்டுகிறார். யாரெல்லாம் யூடியூப்பில்
நடுநிலையாளர்களாகவும் பெரிய அறிவாளிகளாகவும் பெரிய அரசியல் மேதைகளாகவும் இதுவரைக்கும் காட்டி கொண்டு இருந்தார்களோ அந்த மாதிரியான பிரபலமான யூடியூப் சேனல் லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனலுடைய ஆட்களை எல்லாம் அழைக்கிறாங்க. என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னு கேட்டால், நாம் வலதுசாரிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு நெருக்கத்தில் செய்யணும். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு போதுமான ஒரு பொருளாதாரத்தை தருவோம். இந்த ஒரு விஷயத்தை சொல்லி அழைக்கிறாங்க. யார் அழைக்கிறாங்க? நாங்கள் எந்த சார்பும் இல்லை, யாராக இருந்தாலும் வகை வைக்காமல் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம், யார் நல்லது செஞ்சாலும் வரவேற்போம், யார் கெட்டது செஞ்சாலும் எதிர்ப்போம் என்று படங்காட்டி கொண்டிருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஆட்களை என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மதுவுடன் கூடிய விருந்துக்கு அழைக்கிறாங்க. ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் வந்துடுங்க, மது இருக்கிறது, நல்ல விருந்தும் இருக்கிறது, அதில் உங்களை நாங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்வது, அந்த மாதிரியான பேரம் பேசி முடிவு எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அழைச்ச உடனே அதில் யாரெல்லாம் அந்த நடுநிலை வேஷம் போட்டாங்களோ அவங்க எல்லாருமே அதுக்கு வர்றாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அந்த விருந்தில் கலந்து கொள்கிறாங்க, மதுபானத்தை அருந்துகிறார்கள். இந்த விஷயத்தை தான் அங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் நாம் அந்த மாதிரி வலதுசாரிகளுக்கு சார்பாக 2024 தேர்தலில் சார்பாகன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்கங்கிற மாதிரி ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்குறது, இந்த மாதிரி இடதுசாரிகளுடைய அணிகள் பலவீனமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு சப்போர்ட்டாக என்ன செய்கிறது, பொய்கள் எழுதுறது. அதாவது எது யதார்த்தமோ அதை எழுதாமல் வாங்குகிற காசுக்கு தகுந்தவாறு நான் பொய்யை எழுதணும், ஒரு பில்டப் கொடுக்கணும். பிஜேபியில் அதனை வச்சு தான் பிஜேபி இன்றைக்கி சீன் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையை செய்வதற்குன்னு சொல்லி தான் அழைக்கப்படுறாங்க. அந்த ஸ்டார் ஹோட்டலில் பலமுறை, இது ஒரு தடவை நடந்த நிகழ்வுகளில் பல சந்தர்ப்பங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அழைக்கப்படும் போது அதை அழைத்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பட்டன் கேமரா அல்லது எத்தனை வகையான ரகசிய கேமராக்கள் இருக்குது, அந்த கேமராக்கள் மூலமாக அந்த சம்பவங்களை எல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அதில் நடந்த உரையாடல்கள் எல்லாம் பதிவாகிறது. அதில் என்ன உரையாடல்கள் நடக்குதுன்னு கேட்டால், நாம் இந்த வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடியனா 2024 நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வலது பிஜேபிக்கு சார்பாக நம்ம வேலைகள் செய்யணும், அதனுடைய வேட்பாளர்களை பற்றி பில்டப் கொடுக்கணும், அந்த கட்சி தான் வலுவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி நடுநிலையாளர் என்று பேர் எடுத்த நீங்களே அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குனீங்க என்று சொன்னால் மக்கள்கிட்ட நல்லா எடுபடும். பிஜேபி ஆட்களே பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசினா எடுபடாதுல்ல. இவங்க எல்லாத்துக்கும் எதிரி நாங்கள் நடுநிலையை பேணக்கூடியவர்கள்னு படம் காட்டிட்டு வந்துட்டாங்க இவ்வளோ நாளாக. அவர்களே இப்போ என்ன செய்வாங்க, திடீர்னு இப்போது பார்த்தவரை நிலைமை மாறிவிட்டது, பழையபடி இல்லை, அந்த காவிகளுடைய ஆதரவு பெருகி இருக்கிறது, கிராமங்கள் தோறும் அவங்களுடைய கொடிதான் பறக்கிறதுன்னு விட்டு அடித்தாண்டு வைங்களேன். அப்போ அதன் மூலமாக சில ஓட்டுகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி பேரம் நடக்கிறது. இது பல கோடிகள் உள்ள ப்ராஜெக்ட் இருக்கிறது. இதில் நீங்கள் பங்கெடுத்து இதை செஞ்சீங்க என்று சொன்னால் உங்களை நாங்கள் பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்ற உடனே எல்லாம் மதுவை அருந்துவிட்டு பிரியாணி எல்லாத்தையும் சாப்பிட்டுவிட்டு அப்புறம் அந்த அட்வான்ஸாக சிலருக்கு 15,000 சிலருக்கு 10,000ன்னு சொல்லி கொடுக்கப்படுது. அந்த ரூபாய் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. யார்? இந்த நடுநிலை ஆட்க ஊடகங்களில் நடுநிலையாக காட்டி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது சகட்டு மேனிக்கு யாரையும் வகை வைக்காமல் நாங்கள் விமர்சிக்கக்கூடியவர்கள்னு படம் காட்டி கொண்டிருந்தவர்கள்னால் நாங்கள் இந்த வேலையை செய்ய தயார் என்று என்ன செய்கிறாங்கன்னா அது வாங்கிக்கிறாங்க. அவங்க என்ன செய்யலை, ஒருத்தர் கூட ஏண்டா நாங்கள்லாம் யார், நாங்கள் காசுக்காக எதுவும் செய்யக்கூடிய ஒரு ஆட்களா, எங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது, எங்களுக்கு ஏற்ற விஷயத்தை தான் பேசுவோமே தவிர நாங்கள் தர்ற காசுக்காக வேண்டி நாங்கள் இதுவரைக்கும் கட்டி காத்து வந்ததை மாற்றி நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு ஒருத்தனும் சொல்லலை. எல்லா பயிலும் நினைஞ்சிட்டான்னு கேட்டால் அந்த ரூபாய்களை வாங்கிக்கிறான். வாங்கினது மட்டும் இல்லாமல் அதில் ஒவ்வொருத்தனும் அதில் கூடுதலாக நல்ல பில்டப் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? நாங்கள் அந்த விஷயத்துக்காக வேண்டி நாங்கள் சீமானு ஒரு 12 லட்ச ரூபா கொடுத்தாரு, பேரம் பேசணும், அவர்கிட்ட கடைசியாக 10 லட்சத்தில் முடிஞ்சிச்சு, அந்த 10 லட்சத்தை வாங்கி கொண்டு நாங்கள் அவருக்கு சார்பாக நாங்கள் என்ன செஞ்சோம், சில பதிவுகள்லாம் போட்டோம் அப்படின்னு தாங்கள் செஞ்சதையே காசுக்கு தான் செஞ்சோம் என்பதையும் அதில் அப்படி செஞ்சவர்கள் ஒப்புக்கொள்கிறாங்க. எதுக்கு ஒப்புக்கொள்கிறாங்கன்னு கேட்டால், எங்களுக்கு பயங்கர வேள்வி இருக்கிறது,
நீங்கள் தரக்கூடிய தொகை அதோட ஜாஸ்தியாக இருக்குன்னு அதுக்காக தான் அதெல்லாம் போடுறது. சீமானவர் தந்தார், இந்த அவர் இவ்வளோ தந்தார், இவர் அவ்வளோ தந்தாருன்னு சொல்லும் பொழுது இந்த குரூப் என்ன செய்யும், அதோட ஜாஸ்தியாக தரும்ல. அதுக்காக வேண்டி என்ன செய்கிறதுன்னு கேட்டால் பல ஆட்களையும் சொல்லி அவனுக்கு வேலை பார்த்தான், இவனுக்கு வேலை பார்த்தான், அவனுக்கு 1.5 கோடி தந்தான், இவன் 2 கோடி தந்தான்னு சொல்லி அவன் செஞ்ச தில்லுமுள்களையெல்லாம் இது வரைக்கும் செஞ்ச தில்லுமுள்களையெல்லாம் அதில் ஒத்துக்கிறான். சில பேர் ஒத்துக்கிட்டவுடனே அதையெல்லாம் ரெக்கார்டிங் எடுத்து ஒரு 15 பாகங்கள் எடுத்திருப்பதாக அந்த மதன் ரவிச்சந்திரன்கிறவர் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணவர். அவர் அதில் ஒரு 5 வெளியிட்டிருக்கிறார், இன்னும் 10 இருக்குங்கிறார், 15 எடுத்திருக்கேங்கிறார். இது அல்லாத இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் இல்லாத வேறு பிற விஷயங்களும் அதில் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அது வந்திருக்குது. வந்த உடனே இந்த நடுநிலை வேஷம் போட்டாங்க இல்லையா யூடியூப்பில், இந்த யூடியூபர்களுடைய அந்த நடுநிலை வேஷம்லாம் கிழிஞ்சு என்ன செய்கிறது, தொங்கக்கூடிய நிலை ஏற்பட்டு போச்சு. கேவலப்பட்டு போயிட்டாங்க. இவங்க சொல்கிறதா நடுநிலையாக தான் சொல்லுவாங்க நினைத்திருந்த மக்கள் மத்தியில், நான் காசுக்காக வேண்டி இல்லாத இருக்கதா சொன்னேன், அதுக்கு இவ்வளோ வாங்கினேன், நீ சொன்னால் உனக்கு அது மாதிரி செய்வேன், நீ எனக்கு இவ்வளோ தருவ என்று பேரம் பேசுகிற அளவுக்கு கேவலத்திலும் கேவலமான இழிபிறவிகளாக அவர்கள் மக்கள் மத்தியில் தெரிஞ்சு அடையாளம் காணப்பட்டுட்டாங்க. பட்ட பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது மாதிரி ஒரு கேவலம் வந்துச்சுன்னு சொன்னால் அதோட வாயை மூடிக்கிட்டு இனிமேல் நம்ம பேச தகுதி இல்லை, நம்ம நடுநிலை வேஷம் களைஞ்சி போச்சு அப்படின்னு நினைக்காம அதை முட்டு கொடுத்து வேறு பேசுகிறாங்க. அதை மாட்டிக்கிட்டவனு முட்டு கொடுத்து பேசுகிறான், மாட்டிக்கிறாட்டா கூட அந்த நிலையில் இருக்கிறவனு என்ன செய்கிறான்னு கேட்டால் அதை முட்டு கொடுத்து பேசுகிறான். அதெல்லாம் தொழில், நாங்கள் தொழில் தானே நடத்துகிறோம், காசுக்கு தானே செய்கிறோம், எல்லோரும் யூடியூப்பில் இருக்கிறது காசுக்கு தானே செய்கிறோம், நமக்கு ஒருத்தர் காசு தர்றாருன்னா அவருக்கு வேலை பார்த்து கொடுக்குறது தப்பா, இதை வாங்குறது பெரிய பிழையா, அட்வான்ஸ் வாங்கினது தப்பான்னு சொல்லி வேறு என்ன செய்கிறானுவோ அப்படி ஒரு நியாயப்படுத்தி வேறு பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க. அதாவது நாங்கள் இது மாதிரி ஒரு வேலை செஞ்சு கொடுத்தா அது கூலி தானே வாங்கினேன், நாங்கள் இவனை ஜெயிக்க வைப்பதற்காக வேண்டி நாங்கள் மெனக்கெட்டு பல வேலைகள் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்குரிய கூலியை வாங்குறது எப்படி தப்பாகும் அப்படின்னு இந்த அயோக்கியத்தனை, அந்த முள்ள மாதிரித்தனத்தை செஞ்சுட்டு அது எப்படி தப்பாகும்னு சொல்லி என்ன செய்கிறான்னு கேட்டால் செஞ்சவனும் பேசுகிறான், நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன், வேறு இவன் மாற்றிருப்பான், வராமல் கூட இருக்கலாம், இவங்க நாளைக்கு வந்தாலும் வரலாம். அதில் அப்படிப்பட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதில் ஒன்றும் பெரிய பிழை இல்லை அப்படின்ட்டுலாம் ஒரு முட்டு கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இதை பற்றி அலசுறது தான் முக்கியமான ஒரு விஷயம், முதல் விஷயமாக எடுத்துக்கொள்கிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த யூடியூப்பில் நிகழ்ச்சி நடத்தக்கூடியவர்கள் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதில் என்ன செய்வாங்கன்னா சமையலை பற்றி ஒரு நிகழ்ச்சியை போடுவாங்க. இட்லியை செய்கிறது எப்படி, பூரி செய்வது எப்படி, பிரியாணி செய்கிறது எப்படின்னு சொல்லி, டீ போடுவது எப்படின்னு கூட ஒரு அதை போட்டோம்னு சொன்னால் அதை கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க பார்ப்பாங்க. அப்போ யூடியூப்லாம் எப்படி வருமானம் வரும்னு கேட்டால், எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு யூடியூப்புக்காரனை என்ன செய்வான்டா உங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுவான். உங்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்குரிய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, நீங்கள் விரும்புகிறீங்களான்னு கேட்டு எந்த கேட்டகரியில் விரும்புகிறீங்க, அந்த நிகழ்ச்சிக்கு இடையில் விளம்பரம் வர்றது அல்லது கீழே விளம்பரம் வர்றது டானா மாதிரி வரும்ல, இப்படி ஒவ்வொரு வகையான விளம்பரங்கள் இருக்கிறது, அதில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் இதன் மூலம் நீங்கள் வருவாய் ஈட்டலாம்னு சொல்லி அந்த யூடியூப்புக்காரன் தொடர்பு கொள்ளுவான். அதுக்கு தான் பல நிகழ்ச்சிகளை போட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே 3 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு விளம்பரம் வரும், மறுபடியும் ஒரு விளம்பரம் வரும், கட்டாயம் வரும். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த யூடியூப்காரன்ட்ட அந்த விளம்பரத்துக்காக வேண்டி ஒப்பந்தம் போட்டு அதில் மாதத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பல லட்சங்கள் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் கிடைக்கும். இப்படி இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், மருத்துவத்தை பற்றி சேனல் நடத்துவாங்க, கோழி வளர்ப்புற எப்படி, ஆடு வளர்க்குற எப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அது மாதிரி வீட்டிலிருந்தே சம்பாதிப்பது எப்படி, அது மாதிரி வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம், இந்த ஒரு மருந்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் அப்படி எதாவது போடுறாங்க இல்லை. இதெல்லாம் என்னென்னு கேட்டால் இதெல்லாம் இப்போ மக்களை பார்க்க வச்சு நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் அவன் நம்மளை கான்டாக்ட் பண்ணிடுவான். உங்களுக்கு இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு நீங்கள் வருவாய் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்னு கேட்டால் அந்த யூடியூப்புக்காரனை ஃபேஸ்புக்காரனை நம்மளை தொடர்பு கொள்வான். சரின்னு அந்த அக்ரிமெண்ட்டில் சேர்ந்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு இடையில் அவன் விளம்பரத்தை போட்டு விடுவான். நமக்கு எந்த விளம்பரம் வரும் தெரியாது, இடையில விளம்பரங்கள் வரும். அதுக்கு நம்ம வருவாய் அதில் அவன் ஒரு சதவீதம் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு சதவீதம் தருவான். அது பல லட்சங்களும் கிடைக்கும், சில ஆயிரங்கள் வரைக்கும் ஒரு கடையில் சம்பளம் வாங்குறத விட கூடுதலாக கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள், சமையல் குறிப்பு செய்வாங்க, அதுக்கப்புறம் மருத்துவம் சொல்லுவாங்க, காமெடியை போட்டு சிரிப்புக்காக வேண்டி என்னத்தையாவது போட்டுட்ருக்கிறது.
அதுக்கு வர்றது சினிமா, பாடல்கள், பொழுதுபோக்கு, அறிவியல் சம்மந்தப்பட்டதுன்னு இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. நடத்தும்போது அந்த நிகழ்ச்சிக்கு நிறைய ஆட்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், உங்களுக்கு வருமானம் நிறைய கிடைக்கும். பல லட்சங்கள் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க மாதத்துக்கு 3 லட்சம் 4 லட்சம்லாம் என்ன செய்யலாம். அந்த அந்த ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர், அது எவ்வளோ நேரத்துக்கு நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்க, அதெல்லாம் கணக்கு பண்ணுவான். எல்லாமே அவனுக்கு தெரியும். யூடியூப்புக்காரனுக்கு அந்த ரெக்கார்டில் போயிடும் எல்லாமே. அதுக்கு தகுந்தவாறு ஒரு தொகையை நிர்ணயித்து இவங்களுக்கெல்லாம் வருமானம் வருது. அதுக்கு தான் ஆளால் என்ன செய்வாங்கன்னா, யூடியூப்பில் போயிட்டு புதுசு புதுசாக என்னத்தையாவது போட்டு என்ன செய்வாங்க, சம்பாதிப்பாங்க. இதில் யாரையும் ஏமாத்துறது கிடையாது, ஃப்ராடு கிடையாது. இது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அவன் தர்றான், காசு தர்றான். நம்ம நிகழ்ச்சியில் விளம்பரம் பண்ணுவான். விளம்பரம் நம்முடைய ஃபாலோவர்ஸுக்கு அந்த செய்தி விளம்பரத்தை கொண்டு சேர்க்குறோம், அதுக்கு ஒரு கட்டணத்தை தர்றான் அப்படின்னு வாங்கி கொண்டால் இந்த விஷயங்கள்லாம் தப்பே கிடையாது. இப்படி நிறைய பேர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நேர்மை நாணய சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியம், நாட்டு வைத்தியம், அந்த வைத்தியம், இந்த வைத்தியம் எதை சொன்னாலும் அது மக்களுக்கு பயன் தரக்கூடியது, மக்கள் ரசிக்கக்கூடிய விஷயம் நினைத்தார்கள் என்று சொன்னால் அதை போடுறாங்க. இது ஒரு வகை. இவங்களை நம்ம விமர்சனத்துக்கோ பிரச்சனைக்கோ எடுத்துக்கொள்ள தேவையே இல்லை. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, நாங்கள் திமுக ஆட்க தான், நாங்கள் அண்ணா திமுக ஆட்க தான், நாங்கள் பிஜேபி ஆட்க தான் என்று டிக்ளேர் பண்ணிவிட்டு அது சார்பான செய்திகளை போடுவார்கள். இப்போ பிஜேபின்ற சொல்லி அடையாளம் காணப்பட்டவன் என்ன செய்வான்னு கேட்டால் பிஜேபியுடைய கருத்துக்களை போடுவான். பிஜேபிக்கு எதிராக எவனாவது பேசினான்னு சொன்னால் அவனுக்கு மறுப்பை போடுவான். அவன் அதைத்தான் சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி மக்கள் போய் பார்ப்பாங்க. அவன் தன்னை பிஜேபின்னு அடையாளம் காட்டிக்கிட்டவன், தன்னை திமுகன்னு அடையாளம் காட்டிக்கிட்டவன், அண்ணா திமுகன்னு அடையாளம் காட்டிக்கிட்டவன், நான் ஒரு காவி தான், சங்கி தான் என்று அடையாளம் காட்டி கொண்டவன், நான் ஒரு இடதுசாரி தான், நான் ஒரு பகுத்தறிவாளர் தான் சொல்லி இப்படி அடையாளம் காட்டி கொண்டு ஒரு கருத்தை பேசுகிறாங்கன்னு வைங்க. அந்த கருத்தை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களும் ஆபத்தானவர்கள் கிடையாது. ஏன்டா நான் இந்நாள் தான் அவன் சொல்லிவிட்றான். நம்முடைய நம்பிக்கையை வேறு ஆட்களை ஏமாற்றி பொதுமக்களை நடுநிலையாளர்கள்னால் நான் நடுநிலைன்னு காட்டி யாரையும் அவன் ஏமாற்றலை. நான் பிஜேபி தான்டா, பிஜேபி கருத்து தான், அதை பார்க்க வர்றவன் பான்னு கூப்பிட்றான். அவன் பிஜேபிக்கு எவன் லைக் பண்ணுறானோ விரும்புகிறானோ அவன் போய் பார்ப்பான். அல்லது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அறிஞ்சிக்கிற விரும்புகிறவன் சின்ன நம்பரில் அவன் போய் பார்ப்பான். இந்த மாதிரி செய்கிறானே, இதையும் நம்ம இந்த போக்கிரிகள் கணக்கில் எடுக்கக்கூடாது. அவன் தெளிவாக டிக்ளேர் பண்ணி அவன் என்னவாக மக்கள்கிட்ட அடையாளம் காட்டி கொள்கிறானோ அதன்படியே நடந்து கொள்கிறான். இவன் மக்களை ஏமாத்தலை. அவன் சொல்கிற சித்தாந்தம் தப்பாக இருந்தாலும் அவன் பிஜேபி என்று திமுக என்று சொல்லித்தானே அவன் தன்னை அடையாளம் காட்டிக்கிறான். மக்கள்கிட்ட நான் எல்லாத்துக்கும் பொதுவான ஆள்னு சொல்லி ஒரு பக்க சார்பு அவன் எடுக்கலை. நான் ஒரு பக்க சார்பான ஆள் தான், விரும்பினா வாடான்னு கூப்பிட்றான். அவனை குறை சொல்ல முடியுமான்னா அவனையும் குறை சொல்ல முடியாது. இன்னொருத்தங்க இருக்கிறான், என்ன செய்வான்னு கேட்டால் ஆரம்பிக்குவான், ஒரு சேனலை ஆரம்பிப்பானுவோம். ஆரம்பிக்கும் பொழுது வியூவர்ஸ் வரணும், அரசியலுக்காக ஆரம்பிப்பாங்க. மக்கள் பார்வையாளர்கள் ஃபாலோயர்ஸ் நிறைய வரணுமாக இருந்தால் அவன் எப்படி தன்னை அடையாளம் காட்டணும்? ஆரம்பத்தில் நாங்கள் வளைஞ்சு கொடுக்காத ஆளுக்க, நேர்மையான ஆளுக்க, திமுக தப்பு செஞ்சாலும் கோரவலையை பிடிப்போம், அண்ணா திமுகவாக இருந்தாலும் சங்க பிடிப்போம், பிஜேபியாக இருந்தாலும் சங்க பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் காட்டி கொண்டு ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு வச்சு அவனை மடக்கிறது. தூக்கத்தில் அந்த ஃபாலோயர்ஸ்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்வான், அந்த நெறியாளர்னு இருப்பான் இல்லையா, அவன் என்ன செய்வான்னு கேட்டால் திமுகவில் ஒரு ஆளை கூப்பிடுவான். திமுகவுக்கு எதிரான கேள்விகளை மேலே கேள்வி கேட்பான். அவனுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கேள்விகள்லாம் கேட்பானா. அப்போ என்னடா இந்த வாங்குறானேன்னு சொல்லி இவன் திமுக ஆளான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தவன் அண்ணா திமுக ஆளை கூப்பிடுவான். அவனை கூப்பிட்டு இதே மாதிரி மடக்குவான். அப்போ மக்களுக்கு என்ன தெரியும், இவன் திமுக ஆனாலும் விட்டு வைக்க மாட்டான், அண்ணா திமுக விட்டு வைக்க மாட்டான், அடுத்து பிஜேபி கூப்பிடுவான். அவனை கூப்பிட்டு மடக்குன்னு அதில் ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க, மடக்குன்னு மடக்கி அவனுடைய அறிவு திறமைகள்லாம் காட்டுறோன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் மண்ணக்கவை வைக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி மாதிரி அமைத்திருப்பாங்க. அப்போ இதை பார்க்கும்போது என்ன செய்யணும்னா எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. முதல்ல ஒருவன் பார்ப்பதற்கு அந்த வெகுஜன மக்கள் ஒரு பக்க சார்பு உள்ளவன் அந்தந்த சார்பில் பார்த்துருவான். அது மாதிரி இல்லாதவங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. அவங்களெலாம் பார்க்குறது என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஆளுக்கு நடத்துகிறதா இருந்தால் முஸ்லீம் போய் பார்ப்பான், இந்துவும் பார்ப்பான், கிறிஸ்தவனும் பார்ப்பான், அதை பிஜேபியும் பார்ப்பான், அண்ணா திமுகவும் பார்ப்பான், திமுகவும் எல்லோரும் போய் பார்ப்பானோ. ஏன்னு கேட்டால் இவன் யாராக இருந்தாலும் கரெக்டாக நடத்துகிறான், யாருடைய தவறையும் விமர்சிக்காமல் விடலை,
யாருக்கும் வந்து சார்பாக நடக்கலைன்னு சொல்லி ஒரு பேரை எடுக்க என்ன ஆகும்னு கேட்டால் இவனுடைய அந்த ஃபாலோவர்ஸுங்கிறாங்கல்ல, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, அந்த நம்பர் கூட்டிக்கிட்டே போகும். 10,000, 20,000, 30,000, 40,000, 50,000, 1,00,000 அப்படி வந்துடும். பெரிய நம்பர் வந்தவொன்னே என்ன ஆகும்னு கேட்டால் இவனுக்கு அதிலேயே வருமானங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதாவது நம்பரை கூட்டுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த ஒரு பக்க சார்புக்கு போட்டான்னு சொன்னால் நம்பர் கூடாது. பிஜேபிக்கு தாண்டு சொல்லி ஒருத்தன் இறங்கினான்னு சொன்னால் பிஜேபி சார்பு உடைய வந்து அதை போய் பார்ப்பான். திமுக தாண்டு இறங்கினா திமுக வெறியன் மட்டும்தான் அதை போய் அவனுக்கு ஃபாலோவர் சார்பு, மற்றவங்களாம் அதை கடந்துருவாங்க. இது வந்து ஒரு கட்சி சார்பு உள்ளது, இவன் கட்சி சார்பு இல்லை, எந்த ஒரு இயக்கம் சார்பு இல்லை, எந்த ஒரு சித்தாந்தத்து சார்பு இல்லைன்னு காட்டிக்கொண்டு நடத்துனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வரும்னு கேட்டால் எல்லா தரப்பும் அதை பார்ப்பாங்க. எல்லா தரப்பினர் அந்த அந்த போடக்கூடிய பேட்டிகள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால் பெரிய அளவில் 1,00,000, 1,50,000, 2,00,000 வந்துடுதா. இப்படி வந்த உடனேயே அதுலேயே அவன் வந்து நேர்மையான ஒருத்தனாக இருந்தான்னு சொன்னால் அதையே மெயின்டைன் பண்ணி அதுலேயே நிறைய சம்பாதிக்கலாம். 2,00,000 பேர் வந்துட்டான்னு சொன்னால் அந்த 2,00,000 பேர் வரும் பொழுது அதுக்கு இப்போ யூடியூப்காரன் விளம்பர காசு கொடுப்பான்ல, நிகழ்ச்சியில் விளம்பரங்கள், அதில் வரக்கூடிய காசுவே ஒரு மனிதன் வந்து ஒரு நிறுவனம் நடத்துகிறான் அவனுக்கு கிடைக்கிறத விட ஜாஸ்தியாக கிடைக்கும். அந்தளவுக்கு அப்படி அதில் திருப்தி அடையாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவன் அப்படி தான் போய்கிட்டு இருப்பான். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பார்ப்பாங்க இந்த சில கட்சிக்காரங்க, எந்த கட்சியும் குறிப்பிட்டில்லை, எல்லோரும் செய்வாங்க. இதை திமுகவும் செய்வான், அண்ணா திமுக என்ன செய்வான்னு கேட்டால் இவனுக்கு ஒரு 3,00,000 பேர் இருக்கிறாங்க, இவனை வந்து நம்ம சார்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேரம் பேசுவாங்க. அந்த யார்கிட்ட அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் பேரம் பேசுவாங்க. பேரம் பேசி நீங்கள் நடுநிலைன்னு பேர் எடுத்துட்டீங்க, ஆனால் இப்போ எங்களுக்கு விஷயத்தை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி எங்கள் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த விஷயத்துக்கு நீங்கள் பேசினீர்கள்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஒரு தொகையை தர்றோம் பாங்க. அந்த நேரத்தில் நடுநிலை நக்கிக்கிட்டு போயிடும். நடுநிலை வேஷம் போட்டு என்ன செய்வான், அப்படியா சரி எவ்வளோ தர்றீங்க, 50,00,000 கொடுங்க, 1 கோடி கொடுங்க, இப்படின்னு அவன் சேலனுக்கு தகுந்தவாறு ஒரு தொகையை பேசிக்கிட்டு என்ன செய்வான்னு கேட்டால் அதுக்கு தகுந்தவாறு அவனை மாற்றிக்கிடுவான். எப்படி மாற்றுவான், உதாரணமாக வந்து திமுகவில் காசு வாங்கிட்டான்னு வைங்க, யார்கிட்ட வேணாலும் காசு வாங்கலாம், எல்லோரும் இதை செய்வாங்க, காசு கொடுத்த ஆட்களை வாங்குவாங்க. திமுகவில் காசு வாங்கிட்டா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் திமுக காரனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கும்போது மட்டும் இந்த கேள்வி தான் உன்கிட்ட கேட்பேன், இந்த பதிலை நீ சொல்லு அப்படின்னு முன்கூட்டி அனைத்தையும் பண்ணிக்கிட்டு திமுகவிட்ட இவன் தோற்று போகிற மாதிரி. அதாவது அண்ணா திமுக பேட்டி எடுக்கும்போது அண்ணா திமுக காரன் தோற்று போயிடுவான், பிஜேபி பேட்டி எடுக்கும்போது அவன் தோற்று போயிடுவான், திமுக பேட்டி எடுக்கும்போது என்ன செய்வான்னா இவன் தோற்றுருவான். யார், தன்னைத்தானே. இந்த சினிமாவில் வந்து பெரிய ஸ்டண்ட் நடிகர்லாம் இருப்பான்ல, அவன் ஒரு ஊதி விட்டான்னா ரஜினிகாந்த் கீழே விழுந்துருவார், செத்து கூட போயிடுவார். அந்த மாதிரி உள்ளவன் என்ன செய்வான், அடி வாங்கிட்டு கீழே விழுவான். எதுக்காக வேண்டி, அடி வாங்குறதுக்கு தான் காசை. இந்த வில்லனாக இருந்து அடி வாங்குறான்ல, அந்த காசை எதுக்கு கொடுக்குறாங்க, நீ ஊதி விட்டோன்னே விழுந்துடணும், 7 பல்ட்டி அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை செய்வான். எதுக்கு செய்கிறான், வாங்கின காசுக்கு செய்கிறான். அந்த மாதிரி இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் திமுகட்ட காசு வாங்கிட்டா திமுகவை வந்து ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு 2 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஒவ்வொரு தடவையும் இவனை திமுகவுக்கு ஒரு பங்கு கொடுத்துருது. திமுக கொடுத்து லைட்டாக பதில் சொல்கிற மாதிரி சில கேள்விகளை கேட்குறது. அந்த கேள்வியை முன்னாடி அவன்கிட்ட சொல்லி போடுறது, நான் இதைத்தான் கேட்பேன், நீ இந்த பதிலை சொல்லு, பதிலை சொல்லும்போது நான் திணற மாதிரி காட்டிக்கிறேன், சரி தான் நீங்கள் சொல்கிறது சரி தான் அப்படி. இது உருப்படாத கேள்வியை கேட்பாங்க, கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அது வேறு கட்சிக்கு வச்சுக்கிடுவாங்க. இவன் எந்த கட்சியில் காசு வாங்கிட்டானோ அவன்கிட்ட மட்டும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவன் தோற்று போயிடுவான். அந்த தோற்று போகிறதுக்கு தான் அந்த காசை, நீங்கள் உங்களை ஜெயிக்க முடியாது, நீங்கள் எல்லாம் பாயிண்டாக வச்சுக்கிறீங்க. அப்போ திமுக பக்கம் எந்த குற்றமும் கிடையாது, எல்லாம் ஃபிங்கர் டிப்பில் பதில் வச்சுருக்குறாங்கன்னு காட்டணும். பிஜேபியில் காசு வாங்கிட்டா அது மாதிரி பிஜேபிக்கு நடந்துக்கிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தட்டையும் காசு வாங்கி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த 1,00,000 பேருக்கு மேலே தாண்டும் பொழுது அவங்க பேரம் பேசுவாங்க. ஒவ்வொருத்தன்ட்ட கமிட்மெண்ட் ஆயிடுவாங்க. காசை வாங்கிட்டு நான் உனக்கு சார்பாக நடந்துக்கிறேன், நடுநிலை மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி கேள்விலாம் கேட்குறோம், எல்லாத்தையும் சமமாக கேட்குற மாதிரி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்குற தோரணையும் இப்போ தலையை ஆட்டுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பேசி வச்சாச்சு, பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அந்த நடுநிலை எங்கே மாறுது என்பது வந்து 4 நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 4ம் ஒரே மாதிரியாக இருக்காது. அந்த ஏற்கனவே இருந்த காட்டிய அந்த வீரியமெல்லாம் இந்த நெறியாளர்கள்ட்ட இருக்காது. இந்த பேட்டி எடுக்கிற அந்த அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறான்னு அவன்கிட்ட இருக்காது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்கிறது மூலமாக என்ன செய்வாங்கன்னா வேலையை செய்வாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இது அயோக்கியத்தனம். நீ வந்து என்ன சொல்லி மக்கள்கிட்ட நீ வந்து பிரபலியமானாய்,
நாங்கள் எந்த சார்பும் இல்லைன்னு தானே சொன்னேன். அந்த சார்பு இல்லை நீ சொன்னதுனால தானே அந்த மக்கள்லாம் வந்தாங்க. உனக்கு கிடைச்ச 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஃபாலோயர்ஸ் எதுக்கு வந்தாங்க? நீ இந்த கள்ள வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு செஞ்சால் அவ்வளோ வந்திருப்பாங்களா? நாங்கள் காசு வாங்கி கொண்டு காசுக்கு தகுந்தவாறு ஒருவரை ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி நீ வந்து இந்த மக்களை வென்றெடுத்தியா? அல்லது நாங்கள் எதுக்கும் அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு தூய்மையானவர்கள்னு சொல்லி ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்துக்கிட்டு அதில் உண்மை அலசி ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறவங்கள்ட்டு வேஷம் போட போய் தானடா 3 பேர் வந்தாங்க. அப்போ இவ்வளோ மக்களை நீ நம்ப வச்சு ஏமாற்றி காசு வாங்குறான். அப்போ நீ அதை நீ என்ன செய்கிற? காசு வாங்குற தப்பான்னு கேட்குறான். காசு வாங்குற தப்பு இல்லை, எந்த வேலைக்கும் காசு வாங்கலாம். நான் பிஜேபி தான் டிக்ளேர் பண்ணிட்டு காசை வாங்கு, நான் அதிமுகவுக்கு தான் வேலை செய்ய போகிறேன்ட்டு காசு வாங்கு. இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் வரலை என்று சொன்னால் நீ நடுநிலையாளன்று இருந்து கொண்டே பிஜேபிக்கு வேலை செய்வாய். அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்குறாங்க. மாட்டலைன்னு சொன்னால் என்ன செய்வேன்? இதே வேஷத்தை இன்னும் போடுவேன். எல்லாத்தையும் நான் பாரபட்சம் இல்லாமல் நடத்துகிறோன்ற ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்ட ஒரு பக்க சார்பாக நடத்துகிறது ஃப்ராடு தானே. இது துரோகம், ஏமாத்துறது தானே. இது வந்து எங்களுக்கு குடும்பம் இல்லையா கேட்குறானுவோ, காசை வாங்கினவன் எங்களுக்கு குடும்பம் இல்லையா, எங்களுக்கு பணம் தேவையில்லையா, எங்களுக்கு அது இல்லையா, எல்லாம் இருக்குடா, எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதை சொல்லி செய்யி. ஏமாற்றி மக்களை நம்பிக்கையை நீ வந்து துரோகம் செய்கிறிய. உன்னை நம்பி மக்கள் வந்து நடுநிலையான ஆட்கள்னு சொல்லி உன்னை நம்பி உன் சேனலுக்கு நேரத்தை ஒதுக்கி பார்க்குறாங்க. அந்த அப்பாவி மக்கள்கிட்ட என்ன செய்கிறேன்னு கேட்டால், நீ உன் சரக்கை வந்து பொய்யா நீ விற்கிற. நடுநிலை இணைங்கிறது ஒரு 75-85% பேர் விஷயத்தில் நீ வந்து கரெக்டாக நடந்துட்டு இந்த 1% 15% பேர்கிட்ட வந்து மாற்றமாக நடக்கிற. அவனை ப்ரொமோட் பண்ணுற, அவனை பூஸ்ட் பண்ணுற, அவன் பக்கம் தப்பு இல்லாத மாதிரி காட்டுற. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பொய் மாதிரி என்ன செய்கிற? நீனே அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற பாயிண்ட்டை. இந்த மாதிரி எல்லாம் செய்கிற அயோக்கியத்தனம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா யாராலையும்? எங்களுக்கு யார் காசு வாங்குறான்? மாரிதாஸ் காசு வாங்குறான்னு சொன்னால் அவன் பிஜேபின்னு சொல்லிட்டு வாங்குறான். ரங்கராஜ் பாண்டே பிஜேபி உலகத்துக்கே தெரியும். அப்படி நீ அடையாளம் காட்டிட்டு வாங்கிட்டு போன இடதுசாரின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பெரியார் தீக்காங்கிறவன் அவன் நான் பெரியார் தீக்கா தாண்டான்னு சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு கருத்தை சொல்கிறான். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த இது வரைக்கும்? எங்களுக்கு கம்யூனிஸ்ட்டும் ஒன்று தான், காங்கிரஸும் ஒன்று தான், பிஜேபி ஒன்று தான், திமுக ஒன்று தான், இந்துவும் ஒன்று தான், முஸ்லீம் ஒன்று தான், எல்லாட்ட பாபர் மசூதி ஒன்று தான், ராம ஜென்மபூமி ஒன்று தான்னு சொல்லி எல்லாத்தையும் சம தூரத்தில் வைத்திருக்கிறோம்னு சொல்லி படங்காட்டி அதன் மூலம் மக்களை நம்பிக்கையை பெற்று நீ ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளுன்னு வந்த பிறகு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சுட்டு நியாயப்படுத்துகிறான். நீ வந்து காசு வாங்குறது தப்பான்னு கேட்குறான். காசு வாங்குறது தப்பான்னு நீ எப்போ கேட்கலாம்? நீ ஓப்பனாக ப்ரெஸ் மீட் கொடுத்து நாங்கள் இது வரைக்கும் நடுநிலை வேஷம் போட்டோம், இப்போதைக்கு நாங்கள் இந்த கட்சியில் கமிட்மெண்ட் ஆகிட்டோம், அவங்களுக்கு சார்பாக தான் நடப்போம்னு நீ சொல்கிறா. உன் ஃபாலோவர்ஸ்லாம் உன்கிட்ட இருப்பானா? ஓடிடுவான்ல. அப்போ நீ அப்படி செய்யாமல் நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால், அரசியல்வாதிகள்லாம் நான் வந்து நாராக கிழிக்க போகிறேன்ட்டு வர்ற உன்னையே கிழிக்கிற அளவுக்கு தரந்தாழ்ந்துருக்கிறிய. அப்போ அந்த வேலைக்கு நாங்கள் பிஜேபிக்கு வேலை செய்கிறதுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு தான் பேரம் பேசப்படுது. சரின்னு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு என்ன செய்கிறான்? அட்வான்ஸ் ரூபாயும் வாங்குகிறான், லேப்டாப்பும் வாங்குகிறான், மோதிரங்க கொடுக்குறாங்க, அதை பரிசு பொருண்டு வாங்குகிறான். இது அட்வான்ஸ் தான், உங்களை நாங்கள் பின்னாடி பயன்படுத்துவோம், அப்போ பெரிய லம்பா தொகை வரும், அப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் சொல்கிற மாதிரி வேலை செய்யணும்னு இவன் சொல்கிறான். இவன் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டோன்னு முடிஞ்சு வச்சுக்காத. இன்னும் அந்த 2024 கிட்ட தான் செய்வாங்க. அதில் வந்து யாராவது திமுக வேஷம் போட்டவங்களாம் அதில் மாட்டுறாங்க. இந்த முக்தாருங்கிற ஆள் அந்த விருந்துக்கு மது விருந்துக்கு போய் அவரும் கலந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவரும் என்ன செய்கிறாரு? நீ காசு கொடுத்தா நான் உனக்கு தகுந்த மாதிரி நான் செய்வேன், அந்த நேரத்தில் செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்படி பல பேர். இந்த மாதேஷ்ன்ற ஒரு ஆள் அவர் மாட்டுறாரு. ரவீந்திரன் துரைசாமின்னு சொல்லி பெரிய அரசியல் விமர்சகர்னு வருவார். அவர் நான் வாங்கத்தான் செஞ்சேன், வாங்கினது தப்பான்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு. அது மாதிரி வந்து ஐயப்பன் ஒரு ஆள் வந்து ஐயப்பன் ராமசாமின்னு ஒரு ஆள், அவரும் அதே மாதிரி அதில் வாங்குறாரு. இவங்கெல்லாம் நடுநிலை வேஷம் போட்டுக்கொண்டு இருந்த ஆட்கள். அந்த நடுநிலை வேஷம் போட்டுக்கொண்டு இருந்து இப்போவும் நடுநிலை வேஷம் போட்டுட்டு அந்தரங்கமாக கள்ள வேலை பார்க்குறாங்க. அதுக்கு உடன்படுறாங்க. இந்த ஆப்ரேஷனில் வெளியே வந்திருக்காட்டி நம்ம என்ன நினச்சிட்ருப்போம்? கரெக்டாக தான் சொல்கிறான், இவன் சொல்கிறபடி தான் இருக்குமோ, பிஜேபி கை தான் ஓங்கி இருக்குதோ நம்மளே நினச்சிக்குவோம். ஏன்? நம்ம ஒருத்தனை பற்றி எப்படி நம்புகிறோமோ அது மாதிரி தான் நம்முடைய கருத்தை எடுத்துக்கிடுவோம். இவன் நடுநிலையாளன்ற ஒரு கருத்தை நம்ம ஆழமாக பதிஞ்சு இருக்கும்போது அவன் சொல்லுவான், இதில் வந்து பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொல்லிடுவான். ஜெயிக்க அந்த தொகுதியில் உள்ளவனுக்கு என்ன செய்யணும்? அப்போ நம்ம பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும்னு ஆயிரும். அப்படி ஒரு மனமாற்றம் ஏற்படுத்தின நம்பிக்கையின் காரணமாக. அப்போ நம்பிக்கையை வந்து மோசடிக்கு, நம்பிக்கை துரோகத்துக்கு நிகரான ஏதாவது இருக்குதா?
நம்பிக்கை துரோகத்துக்கு நிகரான ஒரு அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்கு. உன்னை எவ்வளோ நம்புகிறான் அந்த மக்கள். உன்னை நம்பி நீ பேசுவதை உட்காந்து கேட்குறான், நேரத்தை ஒதுக்கி கேட்குறான், நீ கரெக்டாக தான் சொல்லுவேன்னு நம்புகிறான். அவ்வளோ பேருடைய நம்பிக்கையில மண்ணை வாரி போட்டு தூக்கிட்டு காசுக்கு விலை போய்விட்டு அந்த விபச்சார தொழிலுக்கு கேச வாங்கிட்டு ஒரு பெண்ணு போகிறான்னு திட்டுறீங்களே ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? காசுக்காக வேண்டி நான் எதுவும் செய்ய வேண்டாம், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அது வித்தியாசம்னு சொன்னால் அதை விட இது மோசம். ஏன்னு கேட்டால் அந்த தொழில் செய்யக்கூடியவன் நான் அதை தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறான். நீ என்ன செய்கிற? நாங்கள் பத்தினியாக்குன்னு சொல்லிவிட்டு நீ கள்ளத்தனமாக விசாரம் பண்ணுற. அப்போ ஒரு விசாரிக்க விட நீ கேவலமானவன். நீ செஞ்ச வேலை, அந்த செயல் செய்கிறது, அந்த தொழில் செய்வதை விட கேவலமானவனா அம்புட்டு பேர் நம்ம காட்சி தர்றாங்க. இப்போ எப்படா உன்னை எதுக்குன்னு சொல்லி என்னை கூப்பிட்றாங்க, ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்றாங்க, இன்னதுக்கு தான் கூப்பிட்றோன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம வலதுசாரிக்கு சப்போர்ட்டாக நம்ம வேலை செய்யணும், அதுக்கு ஒரு நாங்கள் டீம் இறங்கியிருக்கிறோம், அவனை நல்லபடியாக கவனிச்சுக்கிடுவோம், அதுக்கு விருந்துன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அது மதுபானத்தோடு உள்ள விருந்துன்னு தெரியுது. எல்லார் டேபிள்லையும் மதுபானத்தை இருக்குது. சில பேர் குடிக்கிறான், சில பேர் முன்னாடி இருக்குது. மீதி உள்ள வீடியோக்கள் 50 பேர் குடிக்கிறது வந்தாலும் வரலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு தன்மையில் பார்க்கும் பொழுது எவ்வளவு கேவலம் கெட்டவங்களாக அவங்க இருக்கிறாங்க என்று நமக்கு தெரிகிறது. அப்போ இவங்க நேர்மையாளர்களாக தான் என்ன செய்யணும்? நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு நீ செஞ்சிருக்கணும். இப்போ மாட்டிக்கிட்டதுனால நான் காசு வாங்குற தப்பாங்கிறேன். இப்போ பேசுகிறான் எல்லாரும், காசு வாங்கினா தப்பா? எங்களுக்கு குடும்பம் இல்லையா? அப்போ குடும்பம் இருந்தால் என்ன வேணாலும் செஞ்சிருவியா? ஒரு தார்மீக நெறி வேணும்லடா. குடும்பம் எவனுக்கு தானே எல்லாத்தானே இருக்குது. திருட்டு பையல்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான்? எங்களுக்கு குடும்பம் இல்லையான்னு கேட்பான். ஏன் திருடுனேன்? எனக்கு குடும்பம் இல்லையா? என் பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்க வேண்டிய இல்லையான்னு அவனுக்கு கேட்கத்தான் செய்வான். எல்லாம் இருக்க தானே செய்யுது. அதுக்கேண்டா இதை தேர்ந்தெடுக்கிற? அடுத்த கொஞ்சத்தை எதுக்கடா எடுக்கிற? மோசடி பண்ணுறவன், கலப்படம் பண்ணுறவன்ட்ட கேளுங்க, ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணுறிய அப்படின்னு கேளுங்க. ஒருத்தன் காதலிக்கு நகை வாங்கி கொடுக்குறக்காண்டி காரை திருட்டுனேங்கிறான். அப்போ எனக்கு காதலி இல்லையா, அவளுக்கு தேவை இல்லையா, அவளுக்கு ஒரு காதலன் பரிசு கொடுக்குறது தப்பான்ட்டு அவனும் கேட்கலாம்ல. எல்லாருக்கும் தேவை இருக்கிறது, இதை வச்சு நியாயப்படுத்த பார்க்குறாங்க. தேவையில்லையா இல்லையா? தேவையெல்லாம் இருக்குது. அதுலேயும் சில பேர் என்ன செய்கிறாங்க? மதுபான விருந்தில் கலந்துக்கிறாங்க. மதுபானம் தனிப்பட்ட விஷயம் விட்டுருங்க, அது கண்டிக்கிறவங்க கூட, ஏன்னா இவங்களுக்கு குடிக்கிற ஆளுக்கெல்லாம் இருப்பாங்க இவ்வளோ இருக்குது, அதை கண்டித்து பேசுகிறவங்க கூட அது மதுபானம் தனிப்பட்ட விஷயந்தான். ஆனால் எல்லா தனிப்பட்ட விஷயத்துக்கும் மதுபான விஷயத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீ உலகத்துக்கு சீர்திருத்தம் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறேன்ட்டு வேஷம் கட்டி நிற்கிற. அப்படிப்பட்டவன் நீ தண்ணி அடிச்சுக்கிட்டு பேட்டி எடுத்தால் என்ன எந்த லெவலில் இருக்கும்? மதுபானத்தில் மூழ்கின நிலையில் இருந்து ஒருத்தன் பேட்டி எடுத்தான்னு சொன்னால் அந்த கருத்துக்கள் எந்த மாதிரி போய் சேரும்? அப்போ எல்லாரையும் கெடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை வந்துருமே. அந்த வேலையை நீ செய்யலாமா? இந்த மாதிரி மதுப்பழக்கம் உள்ளவன் இந்த துறைக்கு வரலாமான்னு நான் கேட்குறேன். எல்லா நேரத்துலையும் ஸ்டடியாக இருந்தாருன்னா நீ கரெக்டாக பேசுவ. நீ ஊடகம்னு சொல்லி நான் அரசியல் விமர்சனம் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு உனக்கு மதுப்பழக்கம் இருக்குமா? ஆனால் உனக்கு உன்னை பேட்டி எடுக்க கூப்பிட்றிய அவனை ஒரு பாட்டை கொண்டாந்து கொண்டு தந்துட்டான்னா ஊற்றிட்டு நீ பேட்டி எடுத்தால் எந்த லட்சணத்தில் இருக்கு? உன்னை எப்படி நம்புறது? ஒரு கருத்தை விதைக்கிறவன் இந்த வார்த்தையை சொல்லலாமா? மதுபானம் ஒருத்தன் குடித்தா தனிப்பட்ட விஷயம்ன்றலாம். எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சம் பேர் குடிக்கிறான், அதையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ வேஷம் என்ன? நீ மக்கள்கிட்ட காட்டியிருக்கிற வேஷம் என்ன? நாங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு எல்லா தப்புகளையும் டாஸ்மாக்கெல்லாம் எதிர்த்து பேசுவானுவோம், டாஸ்மாக்கில் வாங்கி குடிப்பானுவோம். அப்போ நீ என்ன எல்லா தீமைகளையும் எதிர்த்து நாங்கள் பேசக்கூடிய ஒன்று சொல்லக்கூடிய நீ மதுபானம் அருந்துட்டு அது தனிப்பட்ட விஷயங்கிறன்னா தனிப்பட்ட நபராக இருந்துட்டு போ. நீ என்ன நபராக வேஷம் காட்டிக்கிட்டு இருக்கிற? இதுகளை எல்லாம் எதிர்க்கக்கூடிய நபர்னு வேஷம் காட்டிக்கிட்டு ஏன்டா குடிக்கிறதுக்குன்னு உன்னை கூப்பிட்றாங்க, நீ போகிற. இந்த வேலை செய்கிற அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கு உன்னை கூப்பிட்றாங்க. அதாவது நீ எந்த நடுநிலை வைத்திருக்கிறியோ அதுக்கு நீ துரோகம் செய்து ஒரு பக்க சார்பாக பொய்யை எழுதணும், பொய்யாக ப்ரொமோட் பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட்றாங்க. அதில் போய் காசை வாங்குறான், அதில் போய் கலந்துக்கிற. அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நீங்கள் பார்க்கணும். அது போக இன்னொரு விஷயத்தை நீ கவனிக்கணும். இந்த சேனல்களில் ஒரு ஆட்களை கூட்டிக்கிட்டு போய் கேள்வி கேட்குறாங்கல்ல, அதை பார்க்கும்போது என்ன தெரியும்னு கேட்டால், அந்த கேள்வி கேட்குறவன் பெரிய ஜீனியஸ் மாதிரி, அவன் ஒரு கூமுட்டை மாதிரியும் காட்சி தருவான். ஏன்னு கேட்டால் அவன் கேட்பான், அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. இதை வச்சுட்டு பார்க்குறவன் நினைப்பான்னு கேட்டால், அந்த நெறியாளர் இந்த தண்ணி அடித்து நின்றாங்களே மாட்டினாங்களே இவங்களே மாட்டாமல் என்ன நெறியாளர் இருக்காங்களே அவங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள்னு மக்கள் நினைக்குவாங்க. இது அறிவாளித்தனமா இது? இப்போ என்னை இப்போ அரை மணி நேரம் பேட்டி எடுக்கிறான்னு சொன்னால் என்னுடைய ஒரு 10 வருஷத்துடைய பேச்சு எல்லாத்தையும் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து தேர்ந்தெடுத்து அதுக்கு ஹோம் ஒர்க்கு பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு என்னை உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்பாங்க.
அந்த அந்த ப்ரிப்பேர் பண்ண ஒரு விஷயத்தில் தான் அவன் வந்து கரெக்ட் கேட்க முடியுமே தவிர பொதுவாக 4 தலைப்பு கொடுத்து வாட விவாதம் பண்ணுவோன்னு கேட்டால் அவன் கூமுட்டன்னு நிரூபிச்சிடலாம். அவங்க எவனுமே அறிவாளிலாம் கிடையாது. ஒரு ஆளை கேள்வி கேட்க போகிறான்னு சொன்னால் அவன் பேசின 4 வீடியோ எடுத்து வச்சுக்கிற வேண்டியது. அவனே தப்புண்டு உணர்ந்த வீடியோக்கள் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீங்களேம்பான், திரும்பி எடுத்து போடுவான். அது வந்து மழுப்புவான். இவர் என்ன செய்வார், பெரிய அறிவாளின்றவர். இதோட அறிவாளி. அப்போ நீ என்ன கேட்க போகிறான்னு அவனுக்கு தெரியாது. ஒருத்தனை கேள்வி கேட்குறதுக்காக நீ 1.5 நாள் 15 நாள் 20 நாள் வேலை செஞ்சு அவனுடைய சேனல்களில் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து அவனை பற்றின பதிவுகளை பல இடங்களில் தேடி எடுத்து அந்த குறைகளை உள்ளதை மட்டும் பிடிச்சி வைத்து கொண்டு கேள்வி கேட்டோம் நீங்கள் அறிவாளி நினச்சிடுறீங்க. இவன்லாம் அறிவாளி கிடையாது. இவன்லாம் யார் வேண்டாலும் செய்யலாம். ஒரு அடிமுட்டால் கூட பெரிய ஒரு அறிவாளியை மடக்கிடலாம் இந்த பாயிண்ட்டுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு போனான். அப்போ அந்த கேள்வி கேட்குறாந்தா சரியாக உட்காந்து பேசுவோம், வரையான்னு கூப்பிடுங்க அவனோட எவனையாச்சும். நான் ஒரு ஒன்றை கேள்வி நீ என்கிட்ட கேள்வி கேட்கணும் வாடா உட்கார வேண்டாம், ஒரு பயில் வர முடியாது. ஏன்னா அந்த அவங்க எதை தயாரித்தாங்களோ அதை தவிர ஒரு நாலேஜ் இருக்காது. ஆனால் அறிவாளி மாதிரி உலகத்தில் பேர். மாதேஷ் நல்லா கேட்பார், ஐயப்பன் கேட்பார், என்ன கேட்பார். நீ ஏற்கனவே 4 வீடியோ ஒருத்தனுக்கு எதிராக எடுத்து வச்சுக்கிட்டு போனால் எவன்கிட்ட வேணால் உன்னையை பற்றி நான் எடுத்துகிட்டு வந்தால் கூட நீனு மாட்டிக்கிருவியே. அப்போ எல்லாருக்கும் உள்ள விஷயந்தான் இது அறிவாளித்தனமாக மக்கள் நினைக்கிறாங்க. இந்த பேட்டின்னு எடுக்கிறாங்களே, இது என்ன, இதில் என்ன அறிவுத்தன்மை இருக்கிறது? ஒரு லாஜிக்காக உட்காந்து விவாதம் பண்ணக்கூடியதாக இருக்காது. அவன்கிட்ட கேட்குற மாதிரி அவன் இவன்கிட்ட கேட்குற மாதிரி அந்த விவாதம் இருக்காது. இவர் தான் ஒன்று ஒன்றா கேள்வி கேட்பார். நீங்கள் அப்படி பேசியிருக்கிறீங்க, வீடியோ இருக்குது, அப்படியா அந்த போடுங்க. இவனுக்கு மறந்து போயிருக்குமா, அப்படியா சரி அப்படி மழுப்புவான். அந்த மாதிரி 4 விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கேள்வி கேட்குற பெரிய அறிவாளியா? அறிவாளின்னு சொன்னால் உன் நிலை என்ன, அவன் நிலை என்ன, 2ல் எது சரின்னு பேசணும்டா. நீ என்னமோ ஒரு மாணவன் மாதிரியும் ஆசிரியர் மாதிரி அவன் மாணவன் மாதிரி வைத்துக்கொண்டு நீ வந்து கேள்வி கேட்குறதுக்கு இதுக்கு போகிறாங்களே அவங்கள சொல்லணும். ஏன்டா உங்களுக்கு அறிவு இல்லையா? அவன் உங்களை பற்றி ஒரு 15 நாளைக்கு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அவன் உங்களை மடக்கிற மாதிரி 4 கேள்வி வச்சுட்டு கேட்குறான். நீங்கள் அதுக்கு போகிறீங்க முகம் தெரியணுங்கிறக்காக வேண்டி. அதனால் இந்த அறிவாளி மாதிரி கேட்குறாங்களே அவங்கள்ட்ட தனியாக 2 மணி நேரம் பேசினா முட்டாப்பில் நிரூபிச்சு விடலாம். எந்த விஷயத்துலையும் பொது அறிவும் இருக்காது, எந்த ஞானமும் இருக்காது. ஒருத்தனை பற்றி கேள்வி அதை பற்றி திரட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் தெரியுமே தவிர அவன் சிஏஏ பற்றி கேட்டியல்னா வர விவாதம் பண்ணுவோண்டா தெரியாது. பொது சட்டம்னு பேச வந்தால் தெரியாது. ஒருத்தன் கேள்வி கேட்கும் அந்த மட்டா மடக்கிட்டு ஜெயிச்சிட்டோன்னு காட்டிக்கிடுவாங்க. முதல்ல இதுக்கு போகக்கூடாது. அது மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் என்னை பேட்டி எடுப்பாங்க, 2 மணி நேரம் எடுப்பானுவோம். ஒளிபரப்புற 1/2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் நான் சிலது அவனை மடக்கியிருப்பேன்ல அதை வெட்டி விட்ருவாங்க. வெட்டி விட்டு அவன் மடக்கின மாதிரி சிலது வரும்ல அதை மட்டும் எடுப்பாங்க. அது மாத்திரம் என்ன செய்வாங்கன்னா என்னுடைய கருத்துலையே ஒரு பாதியை வெட்டி ஒரு பாதியை போடுவாங்க. நான் சொன்னதுக்கு மாற்றமானதாக வந்துடும். இப்படி அந்த ஒளிபரப்பக்கூடிய தன்மை அவங்க கையில் இருக்கிறதுனால அவன் அறிவாளி மாதிரி தோற்றம் தரும். அதுவே ஃப்ராடு. இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்த நாடகம் இது வரைக்கும் இந்த பேட்டிலாம் எடுத்தாங்களே இது எல்லாமே ஃப்ராடு. அதுக்கு பேட்டி எடுக்கிறவன் அறிவாளிலாம் கிடையாது. அவன் 4 விஷயத்தை தெரிஞ்சு வைத்து கொண்டு ஒருத்தனை பற்றி நல்லா அலசி ஆராய்ச்சி எடுத்து வைத்து கொண்டு மடக்கிறதுனால அறிவாளி மாதிரி தெரியலே தவிர குறிப்பிட்ட ஒரு பொருளாதாரத்தை பற்றி பேசணுமா வா, எந்த பொருளாதாரம் சரிங்கிற பேசுவோம் வா, அல்லது வேறு சிவில் சட்டத்தை பேசணுமா, அல்லது ஒவ்வொரு விஷயத்தை பேசிக்கிறோம். இந்து ராஷ்டிரா ஒரே நாடு அந்த ஒரே ரேஷன் கார்டை பேசணுமான்னு கேளுங்க. அந்த தலைப்பின் கீழே நீ உன் வாதத்தை வை நான் ஏன் வாதத்தை வைக்கிறேன்னு கூப்பிடுங்க. ஒரு பேருக்கு மூலம் இருக்காது. அறிவாளி மாதிரி உங்கள்கிட்ட தோற்றம் தர்றானே அறிவாளில் முட்டா போயிடும். 50 பேர் 10 விஷயத்தை எடுத்துக்கொண்டு எவன் வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஸ்டைல். இந்த ஸ்டைலை முதல்ல இதுக்கு போகிறது அயோக்கியத்தனம். என்னையும் நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம சகோதரர்கள் நடத்துறதுக்கு நம்ம போய் சொல்லியிருக்கோமே தவிர இதில் போனால் நம்ம ஒன்று சொல்லுவோம், அவன் ஒன்று வெட்டி போட்டு அவனை விருப்பம் மாதிரி போட்டு விட்ருவான், நம்ம உளர்ன மாதிரி காட்டி விட்ருவாங்க கடைசியில். அதனால் வர்றாந்தா நேருக்கு நேரம் விவாதம் பண்ண வர்றியா அல்லது லைவில் போடுவியான்னு கேட்பான். இதை கண்டிஷன் மாட்டேன்ருவாங்க. நீ நான் பேசுகிற லைவில் போயிட்டே இருக்கணும். அப்படி வரமாட்டானுவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால தான் நம்ம கூட இதெல்லாம் தவிர்த்துடுறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு அறிவு கட்டவனுவ அறிவாளி மாதிரி தோற்றம் அளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். அவன் அறிவாளியும் கிடையாதுங்கிறது யதார்த்தம். இப்போ என்ன இருக்குன்னா அவன் நேர்மையாளனும் கிடையாது. அவங்க வந்த வேலைக்கு வேலை போகிறவன். இப்படிப்பட்டவனை என்ன நினைப்பீங்க? நீ தான் சொல்கிற காசுக்கு வேலை போயிட்டான், எம்எல்ஏ வேலை போயிட்டான், அவன் வேலை போயிட்டான்னு பேசுகிறானுவ. நீ போயிட்டியாடா இப்போ வேலை போயிட்டு எப்படி நீ நீ பேசுகிற இடத்துல இருந்துக்கிட்டு நீ அதையெல்லாம் தப்புன்னு சொல்கிற இடத்துல இருந்து நீ வேலை போயிட்டியே இப்போ. அப்போ நீ என்ன வேண்டாலும் செய்வேன். அதான் காசுக்காக வேண்டி எந்த வேஷத்தில் மக்கள்கிட்ட அடையாளம் காட்டிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு மாற்றமாக போவதற்கு தயாராக இருக்கான்னு சொன்னால் இதுக்கு நிகரான அயோக்கியத்தனம் கிடையாது. அதனால் முதல்ல விளைவிக்கிறேன்னு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை போய் உட்காந்து நேரம் கொடுத்து பார்க்குறீங்கள, நீங்கள் அந்த ஃபாலோயர்ஸ் கூட்டுறீங்கள, வியூவர்ஸ் அதிகமாகிறத, லைக் ஷேர் ஜாஸ்தியாகுத, அதுதான் அவங்களுக்கு முதலீடு.
நீங்கள் வேணாம் ஒரு அறிவாளி தான் கரெக்டான ஒருத்தனை மடக்கிறதுல என்னடா அறிவு இருக்குது? ஒரு மனுஷன்ட்ட ஏதாவது ஒரு தவறு எடுத்துக்கொண்டு அவன் பிழை விட்டனால செய்தி எடுத்துக்கொண்டு அவனை மடக்குனா அது அறிவாளியா? அது அறிவார்ந்த வாதமா? இதை போய் நம்ம ரசிக்கலாமா? இப்போ எவனை வேணாலும் எவனும் மடக்கலாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. அப்போ சரிக்கு சரியாக ரெண்டு தரப்பு நடக்கிற விவாதங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லாமல் இவன் எல்லாம் தெரிஞ்சு வச்சு நம்ம மடக்கிறதுக்குன்னு ஒருத்தனை கூட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? அப்படி செய்வாங்க. அந்த மடக்கிறதுல கூட காசுக்கு வாங்கினா ஒருத்தனை மடக்க மாட்டான், ஒருத்தனை மடக்குவான், அப்படி நடப்பாங்க. அதனால் இவர்கள் அது யூடியூப்பில் போய் இந்த மாதிரி ஆட்களை நான் தான் அடையாளம் காட்டிட்டு செய்கிறானே அவன் மீது நமக்கு விமர்சனம் கிடையாது. நான் இந்த சார்பில் இருந்தான்னு பேசுகிறேங்கிறான். அவன் தெளிவாக காட்டிகிட்டு இருக்கான். அதை விரும்புகிறவன் போகிறான். மக்களை ஏமாத்தலை, தப்பான கருத்தை சொன்னாலும் அதைத்தான் சொல்கிறேன்னு தானே உங்கள்கிட்ட சொல்கிறான். ஏமாத்தலை அவன். நீ சிந்திச்சு பார்த்து முடிவு எடுத்துக்க. இவங்க இந்த நடுநிலை பண்ண அவ்வளோ பேர் அயோக்கிய போயிடுவோம். நடுநிலை வேஷம் போடக்கூடிய எல்லாரும் யார்? அயோக்கியர்கள் என்பது இன்றைக்கி இது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு சப்போர்ட் அவன் என்ன செய்கிறாங்க? காசு வாங்குற தப்பாங்கிற அந்த ஒரு டயலாக்கை விட்டு என்ன செய்யணும்? நியாயப்படுத்த பார்க்குறாங்க. இவர்களை டோட்டலாக என்ன செய்யணும்? புறக்கணிக்கணும். இந்த மாட்டிக்கொள்ளாத நடுநிலை வேஷம் போடுறன்னு இருப்பான். அவனுக்கெல்லாம் ஒன்று வேலை பேசப்படலைன்னு அர்த்தம். அதனால் அவன்லாம் கரெக்டுன்னு கிடையாது. நடுநிலை வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவனை நம்பாதீங்க. ஏதாவது ஒரு சார்பில் இருக்கிறான்னா அவனை நம்பிட்டு போங்க. அவன் சார்பில் நின்று பேசுகிறான், அவன் யாரையும் ஏமாத்தலை, பிஜேபிக்காரனை கூட நீ நம்புங்க. அவன் பிஜேபின்னு சொல்லி நான் பிஜேபி பிஜேபிக்காரர் தாண்டா பேசுவேன். அவன் எவ்வளோ நல்லவன். இவங்க எவனும் நல்லவன் கிடையாது. மாட்டிக்கிட்ட எவனுமே நல்லவன் கிடையாது. இவங்களுடைய உரையாடலை பார்க்கக்கூடாது, அதை புறக்கணிச்சிருன்னு அதை அன்லை கொடுத்து விட்ருங்க. அதை லைக் பண்ணியிருந்தா கூட என்ன செய்யணும்? அதை வெளியே வாங்க. இவங்களை நீங்கள் ஊக்குவிப்பதால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு தீய சக்தியை நல்ல சக்தி மாதிரி காட்டி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க? உதவி செஞ்சுருவாங்க. அதனால் இவர்களை வளர விடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் இப்போ நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம், நீங்களும் ஆலிம்கள் ஆகலாம்னு டெய்லி அரை மணி நேரம் நடத்துகிறோம். வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதே மாதிரி கேள்வி பதில் மற்ற ஜும்மா நடத்துகிறோம். ஒவ்வொரு ரமலான் மாதத்தில் 30 நாள் பல நிகழ்ச்சி நடத்துகிறோம். நமக்கும் பல சேனல்களில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. நாம் அந்த விளம்பர இதில் போய் மாட்டவே கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிகழ்ச்சி நீங்கள் பார்த்த இடையில் விளம்பரம் வராது. நமக்கு தொடர்பு கொண்டாங்க, உங்களுக்கு விளம்பரம் போடுவதற்கு உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்கல. நம்ம தாவா மட்டும் பண்ணுகிறோம். நம்முடைய வீடியோக்கள் எடுத்து எவன் வேணாலும் பரப்பிக்கொள்ளலாம். இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் மூலமாக சல்லி காசு கூட நாம் வருமானம் ஈட்டும் வகையில் அந்த வாசலை திறக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த காசை அப்படி பார்த்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிடுவோம். நமக்கு ஒரு சரியானதை சொல்லக்கூடிய எவனுமே இந்த பணத்துக்காக வேண்டின்னு போயிட்டான்னு சொன்னால் அவன் சரியாக சொல்ல மாட்டான். அதனால் நீங்கள் தான் நடத்தின கேட்டுருவாங்க. அதுக்காக வேண்டி நீ தானே ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு இருக்கிற, என்னுடைய ஃபேஸ்புக்கில் விளம்பரம் வருமா? அந்த இதில் நான் மாட்டியிருக்கேனே, எனக்கு பைசா வருமா? அதில் என்னுடைய யூடியூப்பில் வருமா? என்னுடைய ஃபேஸ்புக்கில் பல சேனல் வச்சுருக்கிறேன், பலதையும் அதை வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சா நிறைய காட்டலாம், 3 லட்சம் 4 லட்சம்னு காட்டலாம். 5-6 இடத்துல செதறி கிடக்குது எல்லாமே. ஏன்? நம்ம ஃபாலோவர்ஸை காட்டி சம்பாதிக்க நினச்சா தானே மெசேஜ் போகணும், அவ்வளோதான். அதனால் யார் வேண்டாலும் பரப்பிக்கிடலாம், எந்த காப்பி ரேட்டும் கிடையாது நம்முடைய பேச்சுகளுக்கு. அப்படி நம்ம நடத்துகிறோம். அதனால் இதை சொன்னதுனால ஏன்னா நம்ம மக்களுக்கு தெரியும், இதை கேட்கக்கூடிய அந்த யூடியூபர்லாம் இவன் மட்டும் நடத்துக்கிறானே, இவன் மட்டும் நாளைக்கு பேசுவாங்க, நாங்கள் நடத்தலடா, நாங்கள் ஒரு பைசா இந்த யூடியூப்பில் இருந்தும் ஃபேஸ்புக்கில் இருந்தும் பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கலை. என்னத்தையா விளம்பரத்தை போட்டு விடுவோம், அது தப்பானதாக இருக்கும். அதில் காசு நிறைய வந்தோடனே அப்போ நிறைய இருந்தால் நிறைய மக்கள் பார்க்குற மாதிரி விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு நானே என்ன செய்வேன்னு கேட்டால் வெகுஜன மக்களுடைய தவறுகளையெல்லாம் நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுவேன். அந்த வழிக்கு போகக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் அதில் எந்த ஒரு பைசாவும் சம்பாதிக்கலை. தகவலுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் சமகால நிகழ்வில் டெல்லியில் ஜும்மா மசூதி இருக்குது. அந்த ஜும்மா மசூதிங்கிறது ஷாஜஹான் காலத்தில் அந்த மோலாய் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல். அதனுடைய நிர்வாக போக்குவரத்தெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய வக்ஃப் வாரியத்தின் கீழே இருக்கும். அது மத்திய அரசாங்கத்துடைய விருப்பப்படி தான் எல்லாம் நடக்கும். அதில் இமாமாக இருக்கிறவர் புகாரி இமாம் இருந்தார். இப்போ அவருடைய மகன் இருக்காருன்னு வைங்க. இவர்கள் எல்லாமே ஒரு சமுதாய நோக்கில் செயல்பட மாட்டாங்க. இவருடைய இதுக்கு முந்தின இமாமாக இருந்த புகாரி என்பவர் கூட பிஜேபிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ணார். இவர்கள் பிஜேபியில் சேர்ந்தார்கள்னு ஒரு செய்தி பரவுது. சேர்ந்தால் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த டெல்லி ஜும்மா மசூதி இமாம்ங்கிறத தக்க வைப்பதாக இருந்தால் பிஜேபிக்கு ஜாலரை அடித்தா தான் அவன் நியமிப்பான், இல்லாட்டி வேறால் நியமித்து விட்டுருவான். ஏன்னா வக்ஃப் வாரியம்னு ஒன்று இருக்கிறது, அதன் கீழே இதெல்லாம் வருகிறது. அதனால் அதை வைத்து செஞ்சிருவான்ற அந்த பதவிக்காக வேண்டி
இவர்கள் மாறி இருக்கிறார்கள். டெல்லி ஜும்மா மசூதியில் இமாமாக இருந்தவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த காலத்திலேருந்து பிஜேபிக்கு சார்பாக பிரச்சாரம்லாம் செய்தவர்கள் தான், சரியானவர்னு செய்யக்கூடியவர்கள். இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ டெல்லி ஷாஹி இமாம் பாஜகவில் சேர்ந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புகிறாங்க. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வீடியோவோட பரப்புகிறாங்க. அதில் பிஜேபி கொடி இருக்குது, பின்னாடி தாமரை இருக்கிறது, முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. அதில் இவர் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ பரப்பி அந்த இமாமே வந்து பிஜேபியில் சேர்ந்து விட்டார்னு பரப்புகிறாங்க. அப்படி சேர்ந்தால் நமக்கு ஆச்சரியம் கிடையாது. இந்த மாதிரி ஆளுக்கு வந்து சேருவாங்க உலகத்துக்காக வேண்டி. அவனுக்கு இந்த இமாமுங்கிற பதவியை பெறணுமாக இருந்தால் பிஜேபியை நக்கி பிழைச்சா தான் முடியும்னா நக்குவார்கள், நக்கி இருக்கிறார்கள். இவர்கள் சேர மாட்டார்கள்னால் கேரண்டி கிடையாது. ஆனால் இது பொய். இந்த பிஜேபியில் இவர் சேர்ந்தார்னு வருதில் இது வந்து பொய். ஏன் பொய்ன்னு கேட்டால், இதில் வந்து அந்த மத்திய அமைச்சர் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வந்து இதை பற்றின நியூஸை அவருடைய ட்விட்டரில் போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்காருன்னு கேட்டால், அதாவது ஹர்ஷ்வர்தன்கிறவரும் அதில் கலந்து கொள்கிறார். அவர் தன்னுடைய இதில் ட்விட்டரில் என்ன போட்டிருக்காருன்னு கேட்டால், இது வந்து ஒரு ஜும்மா மசூதிக்கு பக்கத்தில் போதுமான கழிப்பறை வசதி இல்லாமல் இருக்குது, அவங்களுக்கு கழிப்பறை வசதி செஞ்சு கொடுக்கணும்னு அணுகுனாங்க. அந்த வசதிகளை செஞ்சு கொடுத்தோம். ஜும்மா மசூதிக்கு வர்றவங்களுக்கு இந்த பாத்ரூம் வசதிலாம் பத்தாமல் இருக்குது, அதை செஞ்சு கொடுத்தோம். அந்த ஒரு விஷயந்தான் என்று நினைஞ்சிருக்கார். அவருடைய ட்விட்டரில் வந்து அந்த இதை போட்டிருக்கிறார். அந்த படத்தை கூட நீங்கள் பாருங்கள், அந்த இமேஜை பாருங்கள். இது இந்தியில் அவர் போட்டிருக்கிறார். இது வந்து அந்த ஹர்ஷவர்தன் பாருங்கள், டாக்டர் ஹர்ஷவர்தன் இருக்கா, இது மத்திய அமைச்சர், இவரும் அதில் கலந்து கொள்கிறாரு. இந்த வீடியோவை காட்டி தான் பிஜேபியில் சேர்ந்துட்டார்னு சொல்கிறாங்க. அவர் இந்தியில் போட்டிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன இருக்குன்னு கேட்டால், டெல்லி ஜும்மா மசூதி என்பது வந்து உலக மக்கள், உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் ஒரு அறிந்த ஒரு பள்ளிவாசலாக இருக்குது. அதுக்கு வரக்கூடியவங்களுக்கு அடிப்படை வசதி இல்லைன்னு கோரிக்கை வச்சாங்க. அதனால் இந்த பாத்ரூம் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தோம். அந்த நிகழ்ச்சியில் அந்த இமாமும் கலந்து கொண்டார்னு ஒரு பதிவு போட்டிருக்கார். இதை தான் என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டால் பிஜேபியில் சேர்ந்தார்ன்ட்டாங்க. பிஜேபியில் சேரலாம் இல்லை, அந்த பிஜேபி அமைச்சர்கள்லாம் இருக்கிற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டது டெல்லி ஜும்மா மசூதிக்கு அந்த பாத்ரூம் வசதிகள், கழிவறை வசதிகள் செஞ்சு கொடுத்த ஒரு விஷயம். ஆனால் இது சேர மாட்டார்னு கேரண்டி கிடையாது. விளைவிக்கிறனாலுக்கு தான் சேர தேவைப்பட்டுச்சுன்னா 2024 தேர்தலில் பிரச்சாரம் கூட பண்ணுவார்கள், பண்ணி இருக்கிறார்கள் இவர்கள். இந்த குடும்பத்தார், டெல்லி இமாமுடைய குடும்பத்தார்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து இன்னொரு செய்தி, அதாவது அண்ணாமலை வந்து ஒரு மிரட்டல் விட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து பரவுகிறது. மிரட்டல்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவர் இது மாதிரி ஒரு மிரட்டல் விட்டு எந்த ஒரு நடவடிக்கைக்கு இல்லாமல் தப்பித்ததாக பார்க்கவே முடியாது. அவர் என்ன மிரட்டல் வர்றாருன்னா, துப்பாக்கி வச்சுருந்தா சுட்டு தள்ளிட்டு மோடி உன்னை காப்பாற்று வரங்கிறார். எப்படி அந்த வீடியோ கேளுங்க. கையில துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு. உங்களுடைய கையில துப்பாக்கி இருக்கு, துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்கு. ஆர்டர் கொடுக்கறதுக்கு மோடி இருக்காரோ, நீங்க சுட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்க. மிச்சதை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பார்த்துக்கணும். அப்போ இது வந்து வட இந்திய வட மாநில தொழிலாளர்கள்லாம் தமிழ்நாட்டில் அடித்து தாக்குறாங்கன்னு சொல்லி பீகாரில் உள்ள பிஜேபி தலைவர் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறார். அதுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சு அவனை தேடுவதற்கு தனிப்படை அமைச்சு இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சதுக்காக வேண்டி நடவடிக்கை இருக்கிற இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பீகார் பிஜேபி தலைவர் செஞ்சதை விட ஒரு பெரிய வேலை. அவன் வந்து அந்த மக்களையெல்லாம் தூண்டி விட்டு சிறுபான்மை மக்கள் மற்றவங்களாம் கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு கொலை பண்ணால் கூட மோடி உன்னையை காப்பாற்றுவார்னு சொல்லி ஒரு பச்சையாக பேசுகிற ஒரு வீடியோ பரவி கொண்டிருக்கிறது. இதுக்கு உரிய நான் அது என்னை முடிஞ்சால் கைது பண்ணிப்பார் ஆஃபீஸில் ஒரு 24 மணி டைம் அவன் டைம் கொடுக்குறான். அப்போ 24 மணி நேரம் நான் இருப்பேன், அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி வெட்டி பாம்பாக இந்த அரசாங்கம் ஏன் அடங்கி இருக்கிறது? அப்போ டெல்லி பீகார் பாஜக காரனை போய் தேடிக்கிட்டு தனிப்படை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம், துப்பாக்கி வச்சு சுடுன்னு சொல்லிய பச்சையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு எந்த ஒரு கைது நடவடிக்கையும் இல்லை என்பது ஏன் என்று நமக்கு மர்மம் தெரியவில்லை. தகவலுக்கு போட்டு விட்டுறோம். அடுத்ததாக இப்போ ரமலான் வரப்போகுது. ரமலானில் நம்ம அந்த நிகழ்ச்சி வராதில்ல, அதனால் அந்த ஃபித்ரா பற்றியும் இப்போ இதிலே சொல்லிடுறோம். ஃபித்ரான்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. நோம்பாளிகள் வந்து அந்த ஏழைகள் வந்து அன்னைக்கு பட்னியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நபரும் என்ன செய்யணும்,
ஒரு 2.5 கிலோ அளவுக்கு அந்த தானியங்களை உணவுப் பொருளை வந்து தர்மமாக வழங்கணும் அப்படின்னு இருக்குது. இந்த என்ன பொருளை கொடுக்கணும் என்று கேட்டால், நீங்கள் ஹதீஸை தேடி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் வருதுன்னு கேட்டால், அதாவது தீட்டப்படாத கோதுமையை கொடுத்துருக்குறாங்க, தீட்டிய கோதுமையை கொடுத்துருக்குறாங்க, பேரிச்சம்பழத்தை கொடுத்துருக்குறாங்க, பாலாடை கட்டியை கொடுத்துருக்குறாங்க, திராட்சைன்னா அந்த கிஸ்மிஸ், அதாவது உலர்ந்த திராட்சை நெஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஃபித்ரான்னு சொல்லி சஹாபாக்கள் வந்து சில பேர் கோதுமையை கொடுப்பாங்க, சில பேர் பாலாடை கட்டியை கொடுப்பாங்க, சில பேருக்கு உலர்ந்த பேரிச்சம்பழத்தை கொடுப்பாங்க. அப்படி இது பல மின் தாமின் ஏதாச்சும் எப்படி வருது ஹதீஸ்லன்னா, குன்னா நுஹ்ரிஜ் ஜக்காத்துல் ஃபித்ரை நாங்கள் வழங்கி வந்தோம், சாமின் தாமின் ஏதாவது உணவிலிருந்து ஒரு சான்னா அந்த காலத்துக்கு 2.5 கிலோ வரும் ஒரு அல்லது ஒரு சாவன் மின் ஷாயிரின் தோல் தீட்டப்படாத கோதுமையில் ஒரு தீட்டினா அரசாக இருந்தால் போதும். சான் மின் தம்ரின் பேரிச்சம்பழத்தில் ஒரு அல்லது மின் அக்கித்தன் அந்த பாலாடை கட்டியிலேருந்து உள்ளது. சான் மின் சபீபின் இதெல்லாம் புகாரில் 1506. அப்போ உணவுப் பொருளில் எந்த உணவு வேண்டாலும் கொடுக்கலாம் என்பது தான் ஃபித்ராவுடைய சட்டம். ஒரு நபருக்கு வந்து 2.5 கிலோ நீங்கள் அரிசியை கொடுத்தாலும் சரி தான், கோதுமையை கொடுத்தாலும் சரி தான், கேழ்வரகை கொடுத்தாலும் சரி தான். ஏன்னா என்றைக்கோ உணவாகவே உட்கொள்ள மாட்டாங்களே பேரிச்சம்பழம், இது திராட்சை கிஸ்மிஸ்ஸு அதை கூட கொடுத்துருக்குறாங்க, பாலாடை கட்டியை கொடுத்துருக்குறாங்க. எந்த உணவு வேண்டாலும் கொடுக்கலாம் என்பது தான் ஃபித்ராவுடைய அளவு, ஃபித்ராவுடைய சட்டம். அப்போ பலவிதமான உணவு எல்லாருமே கோதுமையை தான் கொடுத்தாங்கன்னு வரல, கோதுமையை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ பேரிச்சம்பழத்தை கொடுத்துருக்குறாங்க, திராட்சை பழத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ஒரு அளவுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னு வருது. அதனால் நீங்கள் எந்த ஒரு உணவையாவது நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த உரிமை இருக்குது. இந்த அரிசியில் இவ்வளோ ரூபான்னு நிர்ணயித்து யாரும் சொல்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. இருந்தாலும் ஒரு யூனிஃபார்மாக மக்கள் வழங்குறதுக்காக வேண்டி நம்மளாக கொடுக்குற விளக்கம் தான் இது. இந்த நாட்டில் அரிசி தான் உணவாக இருக்கிறது, அரிசியில் வந்து நடுத்தரமான அரிசியை நம்ம அதில் கொடுத்துக்கிறலாம், அதுக்குரிய காசை கொடுத்தோம்னு சொன்னால் வேணுங்கிறத வாங்கிக்கிடுவாங்க, என்ன வேணாலும் அவங்க வாங்கிக்கிறலான்னு சொல்லி நம்ம ஒரு 2.5 கிலோ அரிசிக்கு ஒரு ரேட்டை நிர்ணயிக்கிறோம். அந்த ரேட்டு கூட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு டெல்டா மாவட்டங்கள்லாம் விலை கம்மியாக இருக்கும், பெரிய நகரங்கள்லாம் அரிசியுடைய விலை ஜாஸ்தியாக இருக்கும். அந்தந்த ஊருக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், வித்தியாசப்படும். போக்குவரத்து செலவு அதிகமாக உள்ள தூரங்களாக இருந்தால் அரிசியுடைய விலை அதிகமாக இருக்கும். அதனால் இவ்வளவுண்டு அனைத்துக்கும் சேர்த்து யூனிஃபார்மை நிர்ணயிக்க முடியாது. அதனால் அந்தந்த பகுதியில் உள்ளவங்க நீங்களாக யோசனை பண்ணி 2.5 கிலோ அரிசிக்கு என்ன நீங்களாக ஒரு கணக்கு பண்ணி நடுத்தரமானது, எல்லாத்தையும் நடுத்தரம் தான், எது எடுத்தாலும் நடுத்தரமாக இருந்தால் மார்க்கத்திலே கணக்கு. இந்த சத்தியத்துக்கு கஃபாரா கொடுக்கும்போது கூட எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், மின் ஔசத்தி மாத்துத்தையும் அகலிக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் வழங்கக்கூடிய நடுத்தரமான உணவிலிருந்து கொடுங்கள். உணவளிப்பது கூட பெரிய பாசுமதி அப்படி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, ரொம்ப மட்டமாக ரேஷன் கடையில் வாங்கின அரிசி அப்படி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நடுத்தரமானதாக நீங்கள் கொடுக்கலாம். அரிசியோ கோதுமையோ ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் 2.5 கிலோவுக்கு நீங்கள் ஒரு மதிப்பு போட்டு நீங்கள் அரிசியில் கொடுக்க நினச்சிங்கன்னு சொன்னால், ஒருத்தர் நல்ல அரிசி கொடுத்து நினச்சாருன்னு வைங்க, அவருக்கு 200 வரலாம். ஒருத்தர் இன்னொரு கணக்குப்படி 100 அளவுக்கு இந்த அரிசி தான் நாங்கள் சாப்பிட்றோம், 100 கொடு. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஃபித்ராவை அவன் தீர்மானித்து கொள்ளக்கூடிய அந்த அளவு தான் முக்கியமே தவிர இன்னுதாண்டு தீர்மானிக்கிறது மார்க்கத்தில் இல்லை. அதனால் நீங்களாக முடிவு பண்ணி என்ன செய்யுங்க, ஒரு பொதுவாக ஒரு ஜமாத்தில் ஒரு இயக்கத்தில் அறிவிப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், இந்த அறியாத மக்கள் இருப்பாங்கள்ல, அதனால் இவ்வளோன்னு சொல்கிறோம், அது நீ எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், நடுத்தரமானதை வச்சு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். நீங்கள் இதை விட கூட நீங்கள் உயர்தரமானதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதை கணக்கு பண்ணி கொடுங்க. அல்லது நீங்கள் எங்கள் வீட்டில் கேழ்வரகு தான் நாங்கள் சாப்பிடுவோன்னா அது காசு ரொம்ப கம்மியாக போயிடும். 2.5 கிலோவுக்கு வந்து இந்த அரிசியுடைய ரேட்டு வராது, குறைவானது தான் வரும். எத்தனையோ தானியங்கள் உணவுப் பொருட்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது. அப்போ நீங்கள் எதை வேண்டாலும் கொடுக்கலாம் என்பது தான் ஃபித்ராவுடைய சட்டம். அது நீங்களாம் முடிவு பண்ணி கொள்ள வேண்டியது. எப்போ வேணாலும் கொடுக்கலாம், கடைசி 10 நாள் தான் கிடையாது. பெருநாளைக்கு உதவுறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யலாம், நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி கூட நீங்கள் நோன்புடைய ஃபித்ரான்னு சொல்லி கொடுக்கலாம். கொடுத்து திரட்டி அதை மக்களுக்கு விநியோகிக்கிற கரெக்டாக செய்வாங்கன்னு நம்புறீங்க, அவங்களுக்கு கொடுங்க. அதில் நீங்களே கொடுத்தாலும் தப்பு கிடையாது. அடுத்ததாக வந்து இப்போ இந்த ஹிஜ்ரி கமிட்டி சம்மந்தமாக ஒரு நம்ம இது போட்டோம். அதாவது இவங்க வந்து இந்த மாதிரி காலண்டர் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ துல்லியமாக அதில் தான் கரெக்டாக நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனுக்கு இன்றைக்கி பிறந்தாங்கிறீங்க, ஒருத்தர் நாளைக்கு பிறந்தாங்கிறீங்க. உலகம் பூரா கொண்டு வருவதாக இருந்தால் ஒரு காலண்டர் கீழே வந்தால் எல்லாம் ஒன்றா போயிடும் அப்படின்னு சொல்லி வாதம் வைத்து கொண்டு இருந்தார்கள். இப்போ வந்து அவங்களுடைய வாதமே என்னன்னு கேட்டால், இந்த காலண்டரை முன்கூட்டியே கணிக்கிறாங்கல்ல,
கணிச்சு இன்னைக்கு தான் பிற 1, இன்னைக்கு தான் பிற 2, இன்னைக்கு தான் இப்போ நோன்பு பெருநாள், இன்னைக்கு தான் ஹஜ்ஜி பெருநாள்னு கணிக்கிறாங்கல்ல, இந்த கணிப்பு வந்து உலகத்துக்கெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்ட்டு வாதம் பண்ணி கொண்டு தான் என்ன செஞ்சாங்க, மக்கள்கிட்ட குழப்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவங்க இதுலேயே ரெண்டாயிட்டாங்க. எல்லா இயக்கங்களும் 2, 3 பிரியும், அது பிரச்சனை இல்லை. இவங்க ஆகக்கூடாது. ஏன் ஆகக்கூடாது? இவங்க இதில் ஆகக்கூடாது. எதில்? என்னைக்கு பெற 1ன்னு சொல்கிற விஷயத்தில் ஒன்றுபடுத்துறதுக்கு தான் நீ ஆரம்பிச்சேங்கிற. அப்படி ஆரம்பிச்சுட்டு ஒரு ஹிஜ்ரா கமிட்டிக்காரன் என்னைக்கு இப்போ பெறன்னு சொல்கிறான், இன்னொரு ஹிஜ்ரா கமிட்டிக்காரன் அடுத்த நாள் பெறங்கிறான். ஒரு 2 பேரும் காலண்டர் தான் சொல்கிறாங்க. நாங்கள் கணிச்சு விட்டோங்கிறாங்க. நாங்கள் கரெக்டாக கணிச்சோம்னா அது வந்து பிழையே வராது. அதுக்கு இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இதில் வந்து இது ஒரு ஹிஜ்ரா கமிட்டியுடைய படம். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஜமாத்துல் முஸ்லிமின்னு வச்சுக்கிறாங்க. இவங்களும் என்னது சந்திர நாள்காட்டின்னு ஒரு காலண்டர் போட்டிருக்கிறாங்க. அவங்க காலண்டரில் என்ன வருது, ரமலான் பாருங்கள், டிக் பண்ணியிருக்கு, அந்த ரைட்டு போட்டிருக்குல்ல. இந்த ரமலான் எத்தனாம் தேதி வந்திருக்குன்னா மார்ச் 23. முன்னாடி காலண்டர் போட்டாங்க. மார்ச் 23 தான் ரமலான் 1. இந்த பாருங்கள், உலகம் பூரா இதை பார்த்து அப்படி கடைப்பிடிக்கலாம். உனக்கு 1 எனக்கு 1ன்னு வராது, 3 பேர்னா 4 பேர்னா 2 பேர்னாலாம் வராதுன்னு சொல்லித்தானே நீங்கள் ஆரம்பிச்சிங்க. அப்படி ஆரம்பித்து இவன் ஒரு காலண்டரை வெளியிட்டிருக்கிறாங்க, ஹிஜ்ரி காலண்டர்னு. எது கணிச்சா பிழை வராதான், இப்படி பார்த்தா பிழை வந்துருமா. இவனுக்கு பார்ப்பான், அவன் பார்க்க மாட்டான், அப்படியெல்லாம் வாதம் பண்ணிங்களடா. கணிச்சா பிழை வராதுல. அப்போ நீ என்ன கணிச்சிருக்கிற? உன்னுடைய ஹிஜ்ரி நாட்காட்டி சந்திர கால்குலேட்டர் படி மூன் காலண்டருக்கு பேர். இந்த 3 காலண்டர் பிரகாரம் இந்த வருஷத்துடைய ரமலான் என்ன செய்கிறான்னு கேட்டால் 23ன்னு போட்டான். தெரியுதா டிக் பண்ணது கீழே அந்த மார்ச் 23 இருக்குது பாருங்கள். மார்ச் 23 இதுதான் பிற 1. இன்னொருத்தன் பண்ணியிருக்கிறத பாருங்கள். அவனு ஹிஜ்ரா காலண்டர் தான். ஹிஜ்ரி காலண்டர் இவன் போட்டிருக்கிறான். இவன் என்ன போட்டிருக்கிறான்னு பாருங்கள். அதாவது 1 போட்டிருக்கானா, இது தப்பாக எடுத்து போட்டேன், அந்த இது மிஸ் ஆகிடுச்சு. அவன் ஒரு நாள் பிந்தி கரெக்டாக வந்திருக்கா, 22 போட்டிருக்கான். அந்த இருக்குது. இதை பாருங்கள், இது வந்து 1வது பிறை. தேதி என்ன கொடுத்துருக்கு, இந்த கீழே பாருங்கள், 22/3/2023. அவன் 23/3, இவனுக்கு 22/3. 22 போட்டான். நான் படத்தை தப்பாக போட்டணும். 23 அவனுக்கு இவனுக்கு 23ங்க, அவனுக்கு 22. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்த போகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் புதன், இவன் வியாழன். அதில் பாருங்களேன், அவன் கணக்கில் வந்து புதன்கிழமை வந்து நோன்பு 1 ஹிஜ்ரி காலண்டர் பிரகாரம், இவன் கணக்கு 2 பேர் ஹிஜ்ரி காலண்டருங்கிறாங்க. இவனுக்கு வந்து வியாழன். அப்போ நம்ம என்ன வழங்குகிறோம், இவங்க எதை சொல்லி மக்களை வந்துக்கிட்டு ஹிஜ்ரி காலண்டரு எல்லாத்தையும் ஒன்றாக்குறோன்னு சொன்னானோ அதில் முரண்படலாமா? ஒரு இப்போ சுன்ன ஜமாத்து பல பிரிவாக பிரிஞ்சாங்க, தௌஹீத் ஜமாத்து பல பிரிவாக பிரிஞ்சாங்கன்னு எல்லோரும் தப்லீக்கு பிரிஞ்சாங்க, எல்லோரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரிவுலாம் எந்த பேசிக்கு வந்தாங்களோ அதில் பிரியலை, வேறு ஒரு விஷயங்களில் பிரிஞ்சிருப்பாங்க. உன்னுடைய ஒரே சிங்கிள் அஜெண்டா என்ன, இதான். எது? ஹிஜ்ரி காலண்டர் படி போனால் எல்லாரும் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடலாம், ஒரே நாளில் நோன்பு வரும், ஒரே நாளில் பெருநாள் வரும்னு தானடா சொன்னீங்க. 2 பேரும் கணிக்கிறது, நீங்களும் சந்திர கணக்குப்படி தான் கணிக்கிறீங்க, அவனும் கணிக்கிறான். அவன் கணிப்பு சொல்லுகிறது வியாழக்கிழமை என்று சொல்லி, இவன் கணிப்பு சொல்லுகிறது புதன்கிழமைண்டு. அவன் கணிப்பு சொல்லுகிறது மார்ச் 23ன்னு சொல்லி, இவன் கணிப்பு சொல்லுகிறது மார்ச் 22. 2 ஹிஜ்ரி நாள் காட்டி. அப்போ இந்த ஃப்ராடு விளங்குதா? இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு சொல்கிறாங்களே தவிர இது ஒரு பேசிக் இல்லை என்பதற்காக வேண்டி இது ஒரு தகவலாக பதிவு செஞ்சுக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏன்னா இது முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு ரமலான் மாதத்துலேயும் பயானே இதுவாக தான் இருக்கும். என்ன பயானு? ரமலான் மாதத்தை அல்லாஹ் வந்து 3 பாங்காக பிரித்திருக்கிறான். முதல் 10 நாட்கள் ரஹ்மத்துடைய 10 நாட்கள், 2வது 10 வந்து மகுஃபிரத்து. ரஹ்மத்துனா அருள், மகுஃபிரத்துனா அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நடுப்பத்து அது. நான் 3வது 10 வந்து நரகிலிருந்து விடுதலை செய்யக்கூடியது. முதல் 10 நாளில் அல்ல ரஹ்மத்தே இறக்கிட்டு இருக்கிறான். 2வது 10 நாளில் மன்னிப்பின் வாசலை விசாலமாக திறந்து வச்சிடறான். 3வது 10 வந்து நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்று ஒரு செய்தியை மக்கள்கிட்ட பரப்பி, அது முதல் 10 ஓதக்கூடிய துவா, எங்களை ரஹ்மத் செய்வாயாகண்டு வரும். 2வது 10 ஓதக்கூடிய துவா, அதில் எங்களை மன்னிப்பாயாகண்டு வரும்.
3வது பத்தில் ஓதக்கூடிய துவான்னு சொல்லி நரகத்திலிருந்து எங்களை காப்பாயாகன்னு சொல்லி அதுக்கு ஒரு துவாவையும் போட்டு இப்படி வந்து பயான் பண்ணாத பள்ளிவாசலே இருக்காது. ஒன்று போன வெள்ளிக்கிழமை பேசியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ரமலான் முதல் நாள் அன்றைக்கி என்ன செய்வாங்க, முதல் நாள் பள்ளிவாசலில் ஒரு பயானே இதுவாக தான் இருக்கும். அல்லாஹ் வந்து ரமலான் உங்களுக்கு வந்து விட்டது, அதை 3ஆக அல்லாஹ் பிரித்திருக்கிறான். முதல் 10 ரஹ்மத்து, 2வது 10 மகஃபிரத்து, 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒருத்தர் கேள்வி கேட்ட அந்த கேள்வியை கேட்டுவிட்டு இப்படி ஆர்வமூட்டி இருக்க தொலைக்காட்சியில் சஹர் நிகழ்ச்சி மூலம் வணக்கங்களை கெடுப்பது நியாயமா? ரஹ்மத்து இதெல்லாம் அடைவதற்கு உள்ள நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சஹர் ப்ரோக்ராம்னு வச்சுக்கிட்டு அந்த இபாதத்து செய்கிறது நீங்கள் தடுக்கிறீங்கன்னு சொல்லி 2 in 1 ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹதீஸ் இருக்கான்னா இருக்குது. தாரீஹ் திமிஷ்கின், அதாவது இப்னு அசாக்கிர்னு சொல்லுவாங்க, அது இப்னு அசாக்கிர்னு சொல்லுவாங்க. அந்த கிதாபுக்கு தாரீஹ் திமிஷ்க் என்றும் சொல்வார்கள். அந்த கிதாபில் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, 3 வகையாக இருக்குண்டு. இதில் வேடிக்கை என்னென்னு கேட்டால், இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் வந்து ஒரு ஹதீஸில் ஒருவர் வந்து பலவீனமாக இருப்பார், 2 பேர் இருப்பார். இதில் பாருங்கள், இதை அறிவிக்கிறாள் அபு அலி அல் ஹசன் இப்னு சயீத் என்று ஒருத்தர் பேரை போடுறாங்க, அவர் வழியாக வருது. அவர் யாருன்னே தெரியாது. அடுத்ததாக வந்து அல் ஃபதுல் இப்னு முஹாஜிருல் முகத்தஸின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார், அவர்கிட்ட இருந்து. அவரும் மஜ்ஹூலுல் ஹால், அவரும் யாருன்னு தெரியாது, 2 ஆளாச்சு. அதுக்கடுத்து அப்துல்லா இப்னு அகமதுங்கிறவர் அவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறார், அவரும் யாருன்னு கேட்டால் அவர் யாருன்னு தெரியாது, மஜ்ஹூலுல் ஹாலாக இருக்கார். அதே மாதிரி சலாம் இப்னு சிவார்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவர் பலவீனமான ஹதீஸை சொல்லக்கூடிய பலவீனமான ஆள். அதுக்கப்புறம் மஸ்லமா பின் சல்த்துன்னு வர்றாரு, இவர் வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அப்போ ஒரு ஹதீஸில் மொத்தம் 5 பலவீனம் இருக்குது. இந்த இப்னு அசாக்கிரில் இந்த செய்தி இருக்குது. இதில் வந்து 3 பேர் வந்து யாருன்னு தெரியாத ஆளுக்க, ஒருவர் வந்து பலவீனமான ஆளுக்க, ஒருவர் பலவீனத்தில் கூடதாக மத்ரூக்குல் ஹதீஸ், அதாவது பலவீனமான பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலவீனத்துக்கு கொஞ்சம் மேலே பெரிய குறை உள்ளவர், இப்படிப்பட்ட வழியாகத்தான் இது அறியப்பட்டிருக்குங்கிறதுனால இதை வந்து டோட்டலாக எடுத்து சொல்ல தகுதி இல்லாத ஒரு ஹதீஸ். இதே ஹதீஸ் வந்து தாரீஹ் திமிஷ்கில் இன்னொரு இடத்துலையும் இன்னொரு அறிவிப்பாளர் தொடரில் வருது. அதில் என்னென்னு கேட்டால், அந்த சலமா பின் சல்த் என்பவர், அந்த ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு, அவர் வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர். அதனால் அந்த ஹதீஸும் இதில் ஒரு பலவீனம் இருக்குது, அதில் 5 பலவீனம் இருக்குது. அதே மாதிரி இதே ஹதீஸ் இப்னு ஹுசைமா என்பதில் வருகிறது. அதில் வந்து இதே ஹதீஸ்னால் அந்த மூணாக பிரிச்சிருக்காங்கிற ஹதீஸ், வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கேன். ரஹமத்துடைய 10, மகஃபிரத்துடைய 10, நரகத்தின் விடுதலைக்கு 10 நாள்னு பிரிக்கிறாங்கல்ல, முதல் 10, நடுப்பத்து, கடைசி 10, இந்த 3 வகையாக பிரித்தல் என்பது வந்து இப்னு ஹுசைமாவில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதை யூசுப் இப்னு ஜியாத் என்பவர் அறிவிப்பதாக வருகிறது. அவர் யாருன்னு தெரியாது, அவருக்கு எந்த ஒரு வரலாறும் நல்லவரா கெட்டவராங்கிறதுக்கு கிடைக்கவில்லை. அதே மாதிரி வந்து அது அறிவிப்பாளர்கள் அலி இப்னு ஸைத் இப்னு ஜுதுஆன் என்று வர்றாரு. இவர் வந்து படு லைஃபான ஆள், பயங்கரமான பலவீனமான ஆள். அப்போ ஒரு பலவீனமானவர், ஒரு அறியப்படாதவர், இந்த 2 பேர் வழியாகத்தான் இப்னு ஹுசைமாவில் இது வருகிறது, வேறு எங்கேயும் வரல. இப்னு அசாக்கிரில் ஒரு 2 வருகிறது, இப்னு ஹுசைமாவில் வருது. நாம் தேடின வரைக்கும் வேறு எந்த நூல்கள்லையும் இந்த 3, 10 பிரிக்கப்பட்டிருக்குன்னு வரல. அப்போ 3 செய்திலையுமே பலவீனமாக இருக்கிறதுனால இதை ஒரு ஆதாரமாக சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் சஹரில் இந்த ப்ரோக்ராம் நடத்தி இபாதத்தை கெடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அது ஏன் இபாதத்தை கெடுக்கிறது? அவங்க இபாதத்துன்னா என்ன விளங்கிட்டு இருக்கிறீங்க? தொழுவுறு தான் இபாதத்தா? அதை குரான் ஒரு தான் இபாதத்தா? நல்ல விஷயங்களை கேட்குறது இபாதத்து கிடையாதா? இபாதத்துனா என்ன? மார்க்கத்தை அறிந்து கொள்வது இபாதத்து தானங்க, இல்மு இபாதத்து தானே. இப்போ மார்க்கத்தினுடைய இஸ்லாமிய வரலாறு, ரசூலுல்லாஹ் நற்செய்தி சொன்னவர்கள் என்று சொல்லி அவங்கள பற்றி பேசி அறிந்து கொள்வோமே, ஆனால் அது வந்து தேவையற்ற ஒரு விஷயம்னு சொல்லுவீங்களா? அது வந்து இபாதத்து கெடுக்கிறதா? யார் அதில் என்ன கட்டாயமாக கம்பல்சரி எடுத்து கொண்டாந்து வச்சு பார்க்குறியா இல்லையா அப்படியா சொல்கிறாங்க? வீட்டுக்கு வரப்போது தொலைக்காட்சியில் விரும்பினா பார்க்க போகிறீங்க, ஃபேஸ்புக்கில் வரப்போது வேணால் 3 வச்சு தொழுத போகிறீங்க. விரும்பினவர்கள் தொழவும் இல்லாமல் வெட்டி பொழுதுபோக்க நினைக்கிறவங்க இதை பார்த்துட்டு இருக்க போகிறாங்க. இதில் எதையும் கெடுக்கிறது எப்படி வரும்? நீங்கள் அந்த நிகழ்ச்சி நீங்களாக போய் ஆன் பண்ணால் தான் டிவியில் வரேன். நீங்கள் ஆன் பண்ணால் விரும்புகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை நம்ம இதை போய் பார்க்க வேணாம், நம்ம 4 தொழுவோம் அல்லது குரானை ஓதுவோம், அது தப்பு கிடையாது. இதை பார்க்கணுன்னு கட்டாயம்லாம் கிடையாது. அப்படி போனீங்கன்னா அதுவும் ஆனால் இது மார்க்கத்துக்கு விரோதமானதா? டிவி மூலமாக சொல்லுவது மார்க்கத்துக்கு விரோதமானதா? அது விரோதமானது கிடையாது, அதை விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹதீஸ் ஒன்று, இந்த ரமலானாக இருக்கனால அது தொடர்பாக உள்ளதாக போட்டுக்கிட்டு போகிறோம். ரமலானில் உம்ராவுக்கு
உம்ரா வந்து ஹஜ்ஜிக்கு சமம் என்று ஹதீஸ் உள்ளதா? ரமலானில் உம்ரா செய்தவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டியது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹதீஸில் வருது, ஒரு ரமலானில் உம்ராங்கிறது எப்போ வேணாலும் செய்யலாம். ஹஜ்ஜிங்கிறது அந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் தான் செய்ய முடியும். உம்ராங்கிறது 365 நாள்லையும் நீங்கள் செய்யலாம். ஹஜ்ஜுடைய நாட்களை கழிச்சுட்டு என்ன செய்யலாம், செஞ்சுக்கிடலாம். அப்போ அந்த உம்ரா வந்து ரமலானில் உம்ரா செய்கிறது இருக்குல்ல, அது மற்ற மாதங்களில் செய்கிற உம்ராவை விட சிறப்பு கூட. அந்த கருத்தில் ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால், உம்ராவுடைய வருது இன்ன உம்ரத்தன் ஃபி ரமலான ஹஜ்ஜத்துன், ரமலானில் செய்கிற ஒரு உம்ரா வந்து ஒரு ஹஜ் ஆகும் இப்படின்னு ஹதீஸ் வருது. இதை வைத்து கொண்டு இப்போ ரமலான் வருதில்ல, நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம ரமலானுக்கு உம்ரா செஞ்சுட்டு ஹஜ்ஜுக்கு போகாமல் இருந்துடலாம், அது காசும் செலவும் கம்மியாக போயிடும், நாளும் குறைவாக போயிடும், அதிக கூட்டமும் இருக்காது, அதனால் ரமலானில் ஒரு உம்ரா செய்ய வேண்டியது, அதோடு நம்ம ஹஜ்ஜி கடமை முடிஞ்சிருச்சு அப்படி எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்குறாரு. ரமலானில் ஒரு உம்ரா செய்வது ஹஜ்ஜி என்று இருந்தால் அப்போ ஹஜ்ஜி வேணாமா, ஹஜ்ஜிங்கிற கடமை விழுந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல வந்து மார்க்கத்தில் சில விஷயங்களை கடமையாக்கி விட்டு சில சிறப்புகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக மார்க்கத்தில் சொல்லப்படும். உதாரணமாக வந்து இப்போ சூரத்துல் இஹ்லாஸ், இந்த குல்ஹுல்லா சூரா வந்து தாதில் சுலுசல் குர்ஆன், அது குர்ஆனில் 3ல் 1க்கு சமம்னு வருது. அப்போ 3 குல்ஹுல்லா ஓதிட்டு முழு குர்ஆனை ஓதாமல் தவிர்த்துடலாமா? ஓதுனா நன்மை கிடைக்குங்கிற ஒரு விஷயம் வேறு. அதுக்கு அர்த்தம் என்னென்னு சொன்னால், நீங்கள் குர்ஆனையும் ஓதணும்னு அர்த்தமே தவிர நீங்கள் குர்ஆனெல்லாம் யாரும் ஓதவே தேவையில்லை. நீங்கள் என்ன குர்ஆன் முழுசும் ஓத நினச்சிங்கன்னு சொன்னால், குல்ஹுல்லா ஒரு தடவை ஓதினீங்கன்னா 1/3, மறுபடியும் ஓதுனா 2/3 ஆச்சு, இன்னொருக்கா ஓதுனா ஃபுல்லாகிடுச்சு, குர்ஆன் மூலம் ஓதியாச்சு. அப்போ குல்ஹுல்லா வந்து குர்ஆனில் 1/3 பங்குக்கு சமமாகும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அதை விட்டுட்டு இதை செய்யணும்னு அர்த்தம் வராது. அதையும் ஓதிட்டு குல்ஹுல்லா வந்து கூடுதல் நன்மை இருக்குது. அது எப்போ அது வரேன்னு கேட்டால், குர்ஆன் ஓத நேரமே இல்லை, இவ்வளோ பிஸியாக இருக்கிறோம் அப்படியான ஒருத்தனாக இருப்பானே. ஆனால் அவன் வந்து குல்ஹுல்லாவை அதை ஓதிக்கொண்டு மூலமாக நமக்கு அந்த நன்மை அடைஞ்சிக்கிடலாம் அப்படி இருக்கலாமே தவிர, யாருக்கு ஏழுமோ அவன் குர்ஆனே ஓதாமல் விட்டு நான் குல்ஹுல்லா டெய்லி ஓதிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா, குர்ஆனே உலகத்தில் 5 பேர் போகிறேன், எல்லோரும் குல்ஹுல்லா ஓத ஆரம்பித்தா 50 பேர் என்ன செய்கிறான், இது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது, எல்லாம் குல்ஹுல்லா மட்டும் ஓதுனா 3ல் 1 நாளைக்கு ஹிஃப்லே இல்லாமல் போயிடும் மக்களுக்கு. உள்ளங்கள் எல்லாம் குர்ஆனை பாதுகாக்கங்கிறான். அப்போ குர்ஆனை நீங்கள் ஓதணும். எவனுக்கு ஆச்சும் அப்படி ஓத முடியலை, நேரம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறான், அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால ஏழலைன்னு சொன்னால் நமக்கு ஏழாமல் இருக்கிறோம். இப்படி ஒரு ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்காங்க சிறப்பு. இந்த மாதிரி பிள்ளை தான் ஏழாதவனுக்கு அந்த அது செய்யணும்னு அர்த்தமே தவிர அதை விடணும்னு அர்த்தத்தில் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், இந்த ஹதீஸ் வந்து ஒரு 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 அம்மா ஒரு பெண்மணிக்கு இதுதான் ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, அது புகாரியில் 1782 ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாங்க. அன்சாரி பெண்ணு ஒருத்தங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்கள சந்திக்கிறாங்க. ஏம்மா நீ ஏன் எங்களோட ஹஜ்ஜிக்கு வரல, இங்கே நின்றுட்டுருக்குற, எல்லாம் ஊரே ஹஜ்ஜிக்கு வந்துச்சு, நீ எதுக்கு ஹஜ்ஜிக்கு எங்களோட வரலன்னு கேட்குறாங்க. ஒரு பெண்ணிடத்தில் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க, மா மனா அக்கி அன் தஹஜ்ஜீன மானா, எங்களோட நீ ஹஜ்ஜி செய்கிறத எது தடையாக இருந்துச்சு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஒட்டகம் இருந்தது, அந்த ஒட்டகத்தில் வந்து தண்ணீர் இறைக்கிற ஒட்டகம் ஒன்று, பிரயாணம் பண்ணுவதற்கு உள்ள ஒட்டகம்னு ஒன்று இருக்குது. தண்ணி இறைக்கிற ஒட்டகத்தை என் கணவர் விட்டுட்டு பிரயாணம் பண்ணுவதற்குரிய ஒட்டகத்தில் அவரும் அவருடைய மகனும் ஏறி போயிட்டாங்க ஹஜ்ஜிக்கு. நான் ஹஜ்ஜிக்கு வருவதற்கு எனக்கு வாகனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபைதாக்கான ரமலான் ஏத்தமரி ஃபீஹி, அப்போ ரமலான் வரும்பொழுது நீ என்ன செய்ய, ஒரு உம்ராவை செஞ்சிரு. அப்போ தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, ஃபைன்ன உம்ரத்தன் ஃபீ ரமலான ஹஜ்ஜத்துன், ரமலானில் ஒரு உம்ரா செய்வது ஒரு ஹஜ்ஜி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அம்மா ஹஜ்ஜிக்கு போகாமல் இருக்கிறாங்க. அப்போ ஹஜ்ஜிக்கு போயிட்டு ரிட்டர்னில் வரும்போது தான் ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. அப்போ துல்ஹஜ் மாதம் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ரமலான் வரும்னு 10 மாதம் இருக்குது. அந்த 10 மாதத்துக்கு பிறகு ரமலான் வரும்ல, அப்போ நீ வந்து ரமலானில் ஒரு உம்ரா செஞ்சுட்டேன்னு சொன்னால் ஒரு ஹஜ் ஆகிவிடும்ன்றாங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு பார்க்கும் பொழுது ஹஜ்ஜி செய்ய வேண்டியது இல்லைங்கிற ஒரு அர்த்தம் மாதிரியும் வருது. ஆனால் இதை வந்து எப்போ சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு வேறு பல நூல்களில் வருது. குறிப்பாக தப்ரானியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹஜ்ஜிக்கு ஏமா நீ வரலன்னு கேட்கும் பொழுது, அவர் வந்து ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போயிட்டார். ரெண்டாவது, இன்னி இம்ராத்தும் கது சகிம்து, இதே விஷயம் கூடுதல் தகவலோடு தப்ரானில் இதே விஷயந்தான்.
இதே அம்மா தான், இதே சம்பவம் தான். அதில் கூடுதல் விவரத்தோடு வருகிறது. எப்படி வருதுன்னு கேட்டால், இன்னி இம்ராத்தும் கது சகிம்து, நான் ஒரு நோயாளி பெண்ணாக இருக்கிறேன், கபுர்த்து ஒரு வயசான ஒரு கிழவியாகவும் இருக்கிறேன், நோயாளியாகவும் இருக்கிறேன், நான் ஒரு கிழவியாகவும் இருக்கிறேன். வஹாஃப் நான் பயப்படுகிறேன், அல்லா உதுரிக்கல் ஹஜ்ஜா ஹத்தா அமூத்த, நான் மௌத்தாகிற வரைக்கும் நான் ஹஜ்ஜி செய்ய முடியாதுன்னு பயப்படுகிறேன். நான் இருக்கிற நோயாளியையும் வச்சு, நான் இருக்கிற ஒரு வயசையும் வச்சு பார்த்தா நமக்கு இனிமேல் ஹஜ்ஜிக்கு சான்ஸே கிடையாது என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஹல் செய்யும் இஜுசு அனில் ஹஜ்ஜி, எனக்கு இந்த ஹஜ்ஜிக்கு பகரமாக ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் உம்ரத்தன் ஃபீ ரமலான தாதில் ஹஜ்ஜத்தன், அப்போ ரம்லானில் ஒரு உம்ரா செஞ்சிரு, அது ஹஜ்ஜியே சரியாக வந்துடும்ங்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு நிலையில் ஒருவர் இருந்தால், இது யாருக்கு சொல்கிறாங்க, நீ ஹஜ்ஜியும் செய்ய முடிஞ்சு உம்ராவும் செய்ய முடிந்தவராக இருந்தால் ஹஜ்ஜி கடமை அவரை விட்டு நீங்கவே நீங்காது. இப்படி ஒருத்தர் இருந்தார். எப்படி ஒருத்தர் இருக்கார், நமக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு சாத்தியமே இல்லை, நம்ம இருக்கிற வயசுக்கு நம்ம இருக்கிற நிலைமைக்கு முடியாது, அல்லது பொருளாதார கணக்குப்படி நம்ம நாட்டில் பேசுகிறதா இருந்தால் பொருளாதார கணக்குப்படி ஹஜ்ஜிக்கு போகிறதா இருந்தால் 7 லட்சம் 8 லட்சம் அந்த மாதிரி வரும், உம்ராவுக்கு போகிறதா இருந்தால் 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி செலவு வரும். நம்ம இருக்கிற இருப்பில் 5 லட்சம் 10 லட்சம் சேர்த்துக்கிட்டு ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு சாத்தியமே படாது. அப்படியான ஒருத்தராக இருந்தாருன்னு சொன்னால் நீ என்ன செய்யுங்க, நீ ஒரு உம்ராவை செஞ்சுக்க, உனக்கு ஹஜ்ஜி நன்மை கிடைச்சிரும். அப்படியானவருக்கு அந்த அம்மா அப்படி தானே கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வயது கிளவியாக வர போயிட்டேன், நோயாளியாக வர போயிட்டேன், நான் சாவுற வரைக்கும் எனக்கு ஹஜ்ஜி செய்ய இயலாது, அப்படிப்பட்ட நோயாளியாக இருக்கிறேன். என்ன செய்கிறாங்க, வஹாஃப் அல்லா உதிரிக்கல் ஹஜ்ஜா ஹத்தா மூத்த, நான் மரணிக்கிற வரைக்கும் ஹஜ்ஜை செய்ய இயலாது போல் இருக்குது. அப்போ எனக்கு ஏதாவது ஹஜ்ஜி நன்மை எனக்கு கிடைக்கணும், அதுக்கு என்னத்தையாவது சொல்லித்தாங்க. அப்படி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கலாம். யாருக்குன்னு கேட்டால், இந்த கண்டிஷனில் உள்ள ஒரு ஆளுக்கு சொன்ன ஒரு போதனை. இந்த கண்டிஷனில் இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜையும் செய்யணும், ரமணான்லேயும் உம்ரா செஞ்சு அந்த ஹஜ்ஜுடைய நன்மை அடையலாம், இன்னொரு ஹஜ்ஜுடைய நன்மையை அடைந்து கொள்ளலாம், நன்மை கிடைச்சிடும். ஆனால் ஹஜ்ஜி விடுபடுவதாக இருந்தால் இந்த ஒரு அம்மாவுடைய கண்டிஷனில் இருக்கும்போது தான் அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி விளைவிக்கணும். அடுத்ததாக இன்னொரு ஹதீஸ் என்னென்னா, ஒரு வீடியோ ஒன்று பரவுது. அந்த வீடியோ அனுப்பி சிதம்பரத்தில் இருந்து முகமது ஷரீஃபுங்கிறவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, நபியின் உடலை மேலை நாட்டு யூதர்கள் சுரங்கம் மூலம் எடுத்து சொல்ல வந்தார்களா, அதை நூர்தின் ஜங்கி என்கிற மன்னர் கனவில் நபிகள் நாயகம் எச்சரித்த உடனே அவர் போய் அந்த சுரங்கம் தோடுறவங்களை பிடிச்சி என்ன செஞ்சார், நடவடிக்கை எடுத்தாருங்கிறாங்களே. இதை மதினாவில் படித்த ஒரு ஆலிம் சொல்லி உள்ளதாக வீடியோ ஒன்று பரவுகிறது, இது உண்மையான்னு கேட்குறார். அதாவது என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், பரவலாக இந்த கதையை நானும் ஒரு 30 வருஷம் முந்தி பேசியிருக்கிறேன், 30 ஆண்டுக்கு முன்னாடி. எனக்கு தான் பெரிய சிறப்பு மாதிரி நினைஞ்சிருக்கிறோம், நம்ம பேசியிருக்கிறோம். அந்த இதுக்கெல்லாம் ரெக்கார்டெலாம் இருக்காது, அந்த காலத்து வீடியோலாம் இல்லாத காலத்தில் நான் பேசியிருக்கிறோம். என்னென்னு கேட்டால், நூர்தீன் ஜங்கி என்பவருடைய ஒரு ஆட்சி காலத்தில் 2 பேர் நினைச்சாங்க மேல் நாட்டிலேருந்து வர்றாங்க. அது நான் சொல்கிறேன், அந்த வீடியோவில் வந்துடுமே, நான் ஏன் தனியாக சொல்ல, அதை கேட்டிருக்க அப்புறம் விளைக்கிறோம். இந்த வீடியோவில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒருத்தர் பேசி வீடியோ மாதிரி போட்டிருக்காரு. அதை வீடியோன்னா அந்த ஆடியோ தான் போட்டிருக்காரு, அதை பார்த்துருங்க. இவர்களிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக, என்னை பாதுகாப்பாயாக, என்னை பாதுகாப்பாயாக என்று சொன்னதும் சுல்தான் நூர்தீன் ஜங்கி அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தார்கள். உடனே உளு செய்து கொண்டு 2 ரக்காத் நஃபில் தொழுதார்கள். படுக்கைக்கு சென்றார் சுல்தான். முதலில் கண்ட கனவை மீண்டும் அவர் கண்டார். மீண்டும் உளு செய்துவிட்டு தூங்கச் சென்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜியாரத்தும் நீல நிற கண்களை உடைய இருவரும் முகத்தில் ஒளிவீசிக் கொண்டிருந்த மனிதரும் காண்பிக்கப்பட்டார். அமைதி இழந்துவிட்ட சுல்தான் நூர்தீன் ஜங்கி அவர்கள் தனது ஆலோசகர் ஜமாலுத்தீனிடம் கனவை பற்றி கூறினார். நீங்கள் உடனடியாக மதீனா செல்லுங்கள் என்றார் ஜமாலுத்தீன். பயணம் ஆரம்பித்தது. 16 நாட்களின் பின்னர் சுல்தான் மதீனா நகரை சென்றடைந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலில் நுழைந்து
தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையை நிறைவேற்றினார் சுல்தான் நூருதீன் ஜங்கி அவர்கள். சுல்தான் நூருதீன் ஜங்கி அவர்கள் மதீனாவாசிகள் அனைவரும் வெளியூரைச் சேர்ந்த 2 வணக்கவாளிகள் வந்திருக்கிறார்கள். இருவரும் ரவுலாக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் அமல்களில் தான் இருப்பார்கள், பொது நிகழ்வுகளிலும் கலந்து கொள்வதில்லை என்று சொன்னார். சுல்தான் நூருதீன் ஜங்கி அவர்கள் இருவரையும் காணச் சென்றார். ஆச்சரியம்! கனவில் வந்த நீல நிற கண்களை உடைய இருவர்களும் அதற்கு கீழே ஒரு பலகை இருந்தது. சந்தேகம் ஏற்பட்டதால் பலகையை அகற்றி பார்த்தால் சுல்தான் நூருதீன் ஜங்கியின் உடல் நடுநடுங்கி போனது. அதிர்ந்து போய்விட்டார் சுல்தான் அவர்கள். அங்கே ஒரு சுரங்க பாதை வெட்டப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்க ஸ்தலத்தை நோக்கி சுரங்கம் வெட்டப்பட்டது. உடனே இருவரையும் கைது செய்தார் சுல்தான் அவர்கள். விசாரணை ஆரம்பமானது. கைது செய்யப்பட்ட இருவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. நாங்கள் ஐரோப்பாவிலிருந்து வந்திருக்கிறோம். நபிகள் நாயகத்தின் உடலை திருடுவதற்காக வத்திக்கானிலிருந்து எம்மை அனுப்பி வைத்தார்கள் என்று உளவாளிகள் இருவரும் பதிலளித்தார்கள். இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜியாரத்தை சுற்றி ஆழமான அகழியை வெட்டுமாறு சுல்தான் பணிப்புரை வழங்கினார். அதற்கு செம்பினால் ஆன பாதுகாப்பான வேலியை அமைக்குமாறும் அவர் உத்தரவிட்டார். அன்று முதல் இன்று வரை சுல்தான் அமைத்த பாதுகாப்பு வேலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடக்க ஸ்தலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் காசிம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் ஷேக் சாலிஹ் அல் உதைமீன் அவர்களின் மாணவருமான கலாநிதி சாலிஹ் அல் சாலிஹ் அவர்கள் நூருதீன் ஜங்கி அவர்களின் வாழ்வில் நடந்த இந்த சம்பவத்தை பதிவு செய்திருக்கின்றார். அப்போ இதை முழுசாக நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு எடுத்தால், பொதுவாக இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைச்சின்னு சொன்னால் ஒரு அடிப்படையை நீங்கள் மனசில் வச்சுட்டீங்கன்னா இதெல்லாம் உண்மையாக போய் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு சாதாரண சம்பவம் இல்லை, ஒரு அதிசயமான சம்பவம். அதாவது சுரங்க ரசூலுல்லாஹ் கனவுல சொல்லி அவர்கள் கை பிடிக்கப்பட்டு இது தண்டனை செய்யப்பட்டாங்கன்றது நடந்து இருந்தால் அது இஸ்லாமிய உலகில் காட்டுத்தீயாக பரவி இருக்கும். பரவி அந்த எப்போ நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களோ, இது நடந்தது சுல்தான் நூருதீன் ஜங்கியுடைய காலம்ங்கிறாங்க. அவருடைய காலம் ஹிஜ்ரி 557. அந்த 557களில் எழுதப்பட்ட எல்லா நூல்கள்லையும் இதை எழுதியிருப்பாங்க. முதல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னால் அந்த சம்பவம் பெரிய சம்பவமாக இருந்தால், சும்மா சாதாரண நிகழ்வாக இருந்தால் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தெரிஞ்சதாக இருந்தால் எழுதாமல் விட்டுருப்பாங்க. இது யாருக்கும் தெரியாமல் இருக்காதுல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் காட்டு தீமை, அது மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹ்வுடைய உடல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தோண்ட வந்துட்டாங்க என்று இருந்தால் இது முஸ்லீம் உம்மத்து முழுவதற்கும் உலகம் முழுசும் பரவி இருக்கும். எல்லா காலங்கள்லையும் இஸ்லாமிய வரலாறை எழுதக்கூடிய அறிஞர்கள் இருந்தாங்க, இப்போவும் இருந்திருப்பாங்க. சுல்தான் நூருதீன் ஜங்கி ஒரு நல்ல மன்னர்கள்லையே இந்த துருக்கி ஆண்ட மன்னர்கள்லையே ஒழுங்கான மன்னர்னு சொல்வதாக இருந்தால் இவரை மட்டும் சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு மன்னர் தான் இவர். அப்போ நூருதீன் ஜங்கியுடைய கனவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கனவுல வர முடியுமாங்கலாம் ரெண்டாவது விஷயத்தை விட்டுருவோம். இந்த வரலாறு உண்மையான்னு வச்சு பார்ப்பதாக இருந்தால் இவருடைய இது நடந்தது, இவருடைய காலம் 557 மரணிச்சார். அப்படின்னா ஒரு 550லேருந்து 57க்குள்ளே இது நடந்திருக்கும். அப்போ 500களில் இது நடந்திருக்குது என்று சொன்னால் 500ல் எவ்வளோ புத்தகம் எழுதப்பட்டுச்சு? 500ல் எழுதப்பட்ட எந்த புத்தகத்திலாவது இதை பற்றி குறிப்பு இருக்குதா? ஹிஜ்ரி 600ல் எழுதப்பட்ட எந்த கித்தாபிலாவது இதை பற்றி குறிப்பு இருக்குதா? அப்போ இந்த ஹிஜ்ரி 700ல் எழுதப்பட்ட எந்த ஒரு புக்கிலையாவது இது குறிப்பு இருக்குதா?
ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கிறது. அன்றைக்கு இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்லாம் ஊக்குவித்த ஒரு மன்னர் இருக்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம் இருக்குமேயானால் எல்லா காலங்களிலும் அறிஞர்கள் இருந்தாங்க, வரலாறு எழுதக்கூடியவர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, இதை ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ளவங்க இது வந்து நடந்த அதிசயத்தை பாருங்கள், மற்ற உலகத்துக்கு இது போய் சேராட்டா கூட முஸ்லீம் உலகத்துக்கு போய் சேர்ந்துரும்ல, பரவிடும்ல. அது பார்த்திங்கன்னு சொன்னால் இது எப்போ ஃபஸ்ட்டு வெளியே வருதுன்னு கேட்டால் 772 ஹிஜ்ரி 772 ஜமாலுத்தீன் அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து கிளப்பி விடுறார். இப்படி ஒரு கதை எழுதுகிறார். 772 இவர் எழுதுவதற்கு என்ன சோர்ஸு? நடந்தது 550. உண்மையாக இருந்தால் 550 எழுதப்பட்டிருக்கு, நடந்திருக்குது. 550 உள்ளவர் யார் எழுதினார், அல்லது 560 யார் எழுதுனா? ஒரு செவி வழியாக கேட்டிருந்தா கூட ஒரு 600 எழுதின ஆளுக்கெல்லாம் எழுதியிருக்கணும். அப்போ ஏறக்குறைய 215 வருஷம் ஆயிடுச்சு இதை இப்படி நடந்ததாக முதல்ல ரெக்கார்டு பண்ணுறவர் யாருன்னு கேட்டால், இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுற காலத்திற்கு 215 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த ஜமாலுத்தீன் அப்துல் ரஹீம் என்பவர் ஒரு புக் எழுதுகிறாரு. அதில் இந்த மதீனாவுடைய வரலாறுங்கிற இதில் வந்து இதை சொறி விட்டுருக்கிறார். அடே நீ எழுதுகிறா இருந்தால் நீ எங்கேருந்து இதை எடுத்த? நீ அந்த காலத்தில் இல்லை. 772 நீ வந்து 772, நீ 559 இருக்கலை. நீ அந்த சம்பவத்துக்கு சாட்சி கிடையாது. அப்போ 215 வருஷத்துக்கு பிந்தி நீ எழுதுவதாக இருந்தால் எனக்கு இன்னார் இதை சொன்னார்கள் அதை சொல்லு, அல்லது இந்த நூல்லேருந்து பார்த்தேன் என்று சொல்லு. அப்போ எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் ஒருத்தன் எழுதுனான்னா எப்படி ஒரு ஹதீஸில் ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டால் கூட தூக்கி எறிஞ்சிடுறோம். 215 வருஷத்துக்கு பிந்தி வந்து ஒருத்தர் எழுதுவதாக இருந்தால் அது எப்படி நீங்கள் உண்மை நம்புவீங்க? கட்டுக்கதைன்னு பார்த்தோன்னு தெரியலையா? இது சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய அதிசயம் எங்கேயுமே பதிவு செய்யப்படலையா? அதே மாதிரி வந்து அதை இன்னொருத்தர் எழுதியிருக்கார். அவர் பேர் ஜமாலுதீன் தான். இவர் ஜமாலுதீன் அப்துல் ரஹீமு, இன்னொருத்தர் பேர் ஜமாலுதீன் அப்துல்லா. இவர் யாருன்னு கேட்டால் 765, இவர் தான் ஃபஸ்ட்டு எழுதினவர். 765 இவர் யாருன்னு கேட்டால் அந்த 765 மஸ்ஜித் நபவியில் மோதினாராக இருந்தவர். 765 மஸ்ஜித் நபவியில் பாங்கு சொல்கிறவராக இருந்த ஒருத்தர் 765 அப்போ முதல்ல எழுதுனது இவர் தான். 765 அவர் இதை அடிப்படையாக வச்சு 772 எழுதுகிறார். 2 பேருக்கு பேருமே ஜமாலுதீன். ஒருத்தர் ஜமாலுதீன் அப்துல் ரஹீம், ஒருத்தர் ஜமாலுதீன் அப்துல்லா. இந்த 2 பேரும் தான் எழுதியிருக்கிறாங்க. இதை வந்து ஒரு ரெக்கார்டு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தால் அப்போ ரசூல்லா அந்த நூர்தீன் ஜங்கி காலத்தில் இருந்து 215 அல்லது 200 வருஷத்துக்கு வரைக்கும் யாரும் சொல்லாமல் திடீரென்று இவர்களுக்கு எப்படி உங்கள்கிட்ட கனவுன்னு சொல்லிட்டாங்க ரசூல்லாப்போ இதுவும் கனவு தான் அப்படி தான் எழுதுனாங்களன்னா இதை பார்த்த உடனே பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. இதை எழுதுனது வந்து நடந்த காலத்தில் எழுதப்பட்டுச்சா? எழுத்து உள்ள காலம் தானே. எல்லாத்தையும் இஸ்லாமிய உலகத்தில் எழுத்துக்கு அப்படி முக்கியம் கொடுத்த காலம் வந்து ரசூல்லா காலத்தில் எழுத படிக்க தெரியாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த ஹதீஸ்களை இமாம்கள்லாம் வந்த பிறகு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறதே வழக்கு. அப்படி ஒரு உம்மத்தை உண்டாக்கிட்டாங்க, உம்மத்தாக உருவாகிட்டாங்க முஸ்லீம்கள். எதாக இருந்தாலும் புக்காக எழுதி விட்டுறது. அந்த மாதிரி எழுத்துக்கு வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயம் மாறி இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு இஸ்லாமிய மன்னர், ஒரு நல்ல ஒரு மன்னர் வரை இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை ஊக்குவிச்சு இதெல்லாம் எழுதுங்கப்பா, அல்லது அவருடைய அரசு பட்டயங்களில் அவருடைய ரெக்கார்டுகள்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அரசாங்க கெஜெட்டில் அவர் எங்கே போனார், என்னென்ன செஞ்சார்னு அதுலேருந்து எடுத்துக்காட்டு. துருக்கியில் இஸ்தாம்பூலில் உள்ள ஆவணங்களை எடுத்து பார்த்து இத்தனாம் தேதி கனவுல ரசூல்லா வந்தாங்க, அதை வச்சு இவர் மதீனாவுக்கு புறப்பட்டு போனார், அந்த தோண்டக்கூடியவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு அவராவது பதிவு பண்ணியிருக்க மாட்டாரா? அவருடைய ஆட்சியில் உள்ளவங்க கவர்மெண்ட்டு தான் அவங்கள்ட்ட இருக்கிறது. அப்படிப்பட்ட ரெக்கார்டும் இல்லை. ஒரு வரலாற்றில் எந்த ஒரு நூலாசிரியரும் இல்லை, அல்லது இந்த செப்பு பட்டயங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஆவணங்கள், அந்த மாதிரியான ஒரு ஆவணங்கள்லாம் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. அதை வச்சு பார்க்கும்போது இது பொய்ன்னு விளைவிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சம்பவம் நடந்த இந்த 700 தான் இவர் எழுதுகிறாரு. இதில் வந்து இப்னு கசீர் அவர்கள், இவர் வந்து 774 உள்ளவர். இப்னு கசீருங்கிறவங்க தப்சீர் இப்னு கசீருங்கிறவங்கள இதை எழுதினவர். இவர் வரலாற்றுக்கு அல் பிதாயா ஒன் நிகாயான்னு எழுதியிருக்கிறாரு. எழுதப்பட்ட வரலாறுகளிலே ஒரு நல்ல இடத்தில் உள்ள ஒரு வரலாறு இவருடைய புக் அல் பிதாயா ஒன் நிகாயா. அதை உலகம் படைக்கப்பட்டதில் இருந்து இவர் காலம் வரைக்கும் 700 வருஷ வரலாறு எழுதியிருக்காரு. இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி ஒரு 700 உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து ஆரம்பிப்பார். பிதாயான்னா
ஆரம்பம், நிகாயாண்டா முடிவுன்னா இவருடைய காலம். இவர் எழுதும்போது என்ன செய்கிறாருன்னா ஆதி முதல் அந்தம் வரைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆதி என்று இவர் சொல்வது வந்து உலகம் படைக்கப்பட்டது முதல்ல அல்ல என்ன படைத்தான், அடுத்து என்னன்னு சொல்லி அப்படியே எழுதி நபிமார்களை பற்றி எல்லாத்தையும் எழுதிட்ட வந்து இவருடைய 774 வரைக்கும் உள்ளதை எல்லாம் பதிவு பண்ணிட்டார். அந்த நூலுக்கு பேர் பிதாயா ஒன் நிகாயா. அதில் வந்து இந்த 559 பற்றி பேசும் பொழுது நூர்தீன் ஜங்கியை பற்றியும் பேசுகிறார். அவருடைய நூலில் வந்து 559 தானே நூர்தீன் ஜங்கி ஆட்சி பண்ணார். அவரை பற்றி இப்னு கசீர் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறாருன்னா, இவர் முஸ்லீம் மன்னர்கள்லையே அந்த உமர் பின் அப்துல் அசீஸுக்கு பிறகு வந்த மன்னர்கள்லையே இவர் ஒரு நல்ல மன்னர், மார்க்க பேணுதல் உள்ளவர், மற்றவங்க மாதிரி தண்ணி அடிச்சுட்டு மற்ற மன்னர்கள் இருப்பாங்கல்ல அப்படி இருக்காத ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறில் நடந்த பல நிகழ்வுகளை அவர் எழுதுகிறார் இப்னு கசீர். அதில் இதை எழுதலை, இது நடந்து இருந்தால் அப்போ நூர்தீன் ஜங்கியை பற்றிய தகவல் அவருக்கு இருக்கிறது. அவருடைய வரலாறை தேடி பிடிச்சி எழுதுகிறாரு. எழுதுனா நூர்தீன் ஜங்கியுடைய வரலாறுலேயே ஃபஸ்ட்டு இடத்துல எதை எழுதணும், உண்மையாக இருந்தால் இதைத்தான் எழுதணும். அவருக்கு சிறப்பு சேர்க்க ரசூலுல்லாவே கனவுல வந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுங்கிற விஷயம் இவர் செஞ்ச சாதனைகள் பெரிய சாதனையாக முதலிடமாக வர வேண்டும். அப்படி ஒரு சம்பவம் இருந்திருக்குமையானால் இப்னு கசீர் இவரை பற்றி நல்லா புகழ்ந்து எழுதின புஸ்தகத்தில் அது 774 எழுதும் பொழுது இவருடைய எல்லா நல்ல பண்புகளையும் இவருடைய சாதனைகளையெல்லாம் சொல்லுகிறார். அதில் எது சொல்லலை, இந்த கபரை தோண்ட வந்த ஒரு விஷயத்தை சொல்லலை, கனவுல வந்ததை சொல்லலை. இதே காலகட்டங்களில் வாழ்ந்தவங்க இப்னு கையிம் 751, இப்னு தைமியா 728, இப்னு ஹஜர் 773, இவங்கெல்லாம் இதை பற்றி குறிப்பிடவே இல்லை. இவங்கெல்லாம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, எதெல்லாம் நடந்திருக்கிறதோ அம்புட்டையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆளுக்கு. அப்போ பண்ணக்கூடிய ஆளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ஒன்று 550 நடந்துருச்சுன்னு சொன்னால் அதை வந்து எங்கேயாவது ரெக்கார்டில் கிடச்சி இருந்துச்சுன்னு சொன்னால் தேடி பிடிச்சி கொண்டாந்து போட்டுருவாங்க. எங்கேயாவது யாராவது ஒரு சின்ன ஒரு 40 பக்கம் நோட் அளவுக்கு எழுதியிருந்தால் கூட அதையெல்லாம் தேடி பிடிச்சி கொண்டாந்து ஆதாரமாக்கி எழுதக்கூடிய திறமை பெற்றவர்கள் இவங்களெல்லாம். இவங்களுடைய நூல்களெல்லாம் இல்லை. அப்போ திடீர்னு ஒரு மோதினாரும் ஒரு அப்துல் ரஹீம்ங்கிறவரும் எழுதினார்னு சொல்லி வரக்கூடியது வந்து இது வந்து ஏற்றுக்கொண்டு சொல்ல விஷயம் இல்லை. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இதை பற்றி வந்து இவர் மதீனாவில் ஒரு படித்த ஒரு உசைமீனுடைய மாணவர் சொல்லிட்டாருன்னு அந்த வீடியோவில் சொல்கிறார். என்னடா ஆதாரம்னு கேட்டால், ஒரு மதீனாவில் படித்த ஒரு உசைமீன் பெருக்காரில் பெரிய ஆலிமாக இருக்கார், அவர்கிட்ட படித்த ஒரு மாணவராம், அவர் இதை சொன்னாராம். அது பெரிய அத்தார்த்தி. மாணவர் எங்கேருந்து சொன்னார், வகையில் சொன்னாரா, என்ன சோர்ஸில் சொன்னார்னு பார்க்குறது இல்லை. அதே மதீனாவில் உள்ள யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு பெரிய அறிஞர் வந்து இதை ஆய்வு பண்ணி இப்ராஹிம் இப்னு அலி அல் ஐயாஷுங்கிறவர் இந்த சம்பவத்துக்கு ஒரு மறுப்பாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். அவரும் மதீனாவில் படித்தவர் தான், ஒரு பெரிய ஒரு ஆள். அவர் ஆர்டிக்கல் எழுதும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் சில விஷயங்களை எடுத்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஏன்டா இந்த 2 உடலை எடுத்துகிட்டு வர வந்தாங்க, இந்த உடலை எடுத்துகிட்டு என்ன பயன், அங்கேருந்து மேலை நாட்டிலேருந்து வந்து இந்த பாடியை தோண்டிக்கிட்டு போய் இதை போய் ரசூலுல்லா உடல் நிரூபிக்க முடியுமா அவனுக்கு? எடுத்த விட்டு காலி பண்ணிட்டோம்னா அது எந்த உடலாகவும் இருக்கணும். அதுபோல் இஸ்லாமிய நாடுகள், ஏராளமான இஸ்லாமிய நாடுகள்லாம் கடந்து இந்த உடலை வந்து எந்த வழியில் எப்படி கொண்டு போய் சேர்ப்பான் அவன்? இதெல்லாம் சென்ஸ் அறிவு இருந்தால் இது மாதிரி சொல்லுவீங்களா? அவர் கேட்குறாரு. அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அனைத்து முஸ்லீம் நாடுகளையும் கடந்து 2 நபர்கள் ஒரு உடலை கொண்டு போக முடியுமா? எல்லா நாட்டையும் கலந்து விமானமாக இருந்தால் தூக்கிட்டோம் இறக்கிடலாம். கொண்டு போய் விமானத்தில் தரைப்படையாக ஒட்டகத்திலேயோ கழுதிலேயோ குதிரையிலேயோ தான் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது 2 பேர் கொண்டு போகும்போது எத்தனை இடத்துல என்கொயரி வரும்? ஏன்டா ஒரு பாடியை தூக்கிட்டு தெரிகிற, என்னடா பாடி அதுன்னு கேட்க மாட்டாங்களா? அப்படி நடந்து அப்படி வருவானது, அதனால் என்ன இது? அதுக்கடுத்து வந்து அந்த கதையில் சொல்லப்படுது, ரசூலுல்லாவுக்கு மஸ்ஜித் நபிக்கு பக்கத்தில் ஒரு வீடு எடுத்தாங்களாம். அந்த வீட்டில் தங்கி இருந்துக்கிட்டாங்களாம். வீட்டில் இருந்து அப்படியே சுரங்கத்தை தோன்றுறாங்களாம். தோண்டிட்டு வந்து அந்த மண்ணை என்ன செய்கிறதுன்னு போட்டால், அந்த வீட்டில் ஒரு கிணறு இருந்துச்சான், அந்த கிணத்துல போட்டு நிறச்சிட்டாங்கன்னு அந்த கதையில் வருது. அதை கேட்குறாரு. மதீனாவில் உள்ள எந்த ஒரு கிணறு எடுத்துக்கொண்டாலும் அவர் என்ன செய்கிறாருன்னா, மதீனாவுடைய கிணறு வந்து 1 மீட்டருக்கு குறிக்களவு தான். எந்த கிணறு எடுத்துக்கிட்டாலும் அப்போ வந்து இருந்தது என்னென்று இந்த இவர் சொல்கிறார். நான் போய் பார்க்கல, இந்த மதீனாவில் படித்தவர் சொல்கிற செய்தியை உங்களுக்கு தகவலாக கூடுதலாக சொல்கிறேன். நான் முதல் சொன்னது பதிலுக்கு போதும். அவர் என்ன செய்கிறார், மதீனாவில் உள்ள கிணறு வந்து ஆழம் வந்து 7 மீட்ரு தான். மதீனாவில் வீடுகளில் கிணறு வச்சுருப்பாங்களே, ஆழம் வந்து 7 மீட்ரு தான். அகலம் வந்து 1 மீட்ரு. 1 மீட்ரு அகலத்தில் குறுக்களவு, அகலம்னா குறுக்களவு. அந்த குறுக்களவு 1 மீட்ரு, ஆழம் 7 மீட்ரு தான் இருக்கும். இதுக்குள்ளே இம்புட்டு தூரத்துலேருந்து வெட்டி எடுத்த மண்ணை போட இயலுமாடா? என்ன கேட்குறாரு, எத்தனை செவரை கடந்து இந்த வீடுங்கிறது வந்து மஸ்ஜித் நபவியில் சுற்றி ஒரு செவரு,
அதுக்கடுத்து ஒரு செவரு, அதுக்கடுத்து ஒரு செவரு, அதுக்கடுத்து ஜன்னல்லாம் வச்சுக்கிற ஒரு செவருன்னு 5 பள்ளிவாசலுடைய செவரு ஒன்று. இந்த 5 சுவர்களை கடந்த பிறகு தான் வீடுகள் வரும். அந்த வீட்டில் எந்த வீட்டிலேருந்து வந்திருந்தாலும் இவ்வளவு இடத்தையும் நீ 1 மீட்டருக்கு 2 மீட்டருங்கிற அளவில் மனுஷன் தோண்டிட்டு உள்ளே போகணும்ல, 1க்கு 2ங்கிற ஒரு கணக்கில் நீங்கள் அகலத்தில் குழி தோண்டி இருந்தால் கூட இதை கொண்டு போய் அந்த 7 மீட்டர் கிணத்துல கொண்டு போய் போட முடியுமாடா? மீதி உள்ள மண்ணெல்லாம் என்ன செய்ய முடியும்? அது எப்படி நீ சாத்தியமாக கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்கமா? அவர் கேட்குறாரு, கொஞ்சமாக அறிவை பயன்படுத்த மாட்டீங்களா? முதல்ல உமர் இப்னு அப்துல் அசீஸ் கட்டிய சுவர், ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு அந்த ரவுலா கட்டின சுவர் இருக்கிறது. அதுக்கடுத்து வெளிப்புற ஜன்னலுக்கு உடைய சுவர் இருக்கிறது. அதுக்கப்புறம் மஸ்ஜிதுடைய சுவர் இருக்கிறது. அதுக்கப்புறம் காம்பவுண்டு சுவர் இருக்கிறது. இதை 5 சுவரையும் கடந்து குடைவதாக இருந்தால் இவ்வளோ மண்ணை எடுக்க முடியுமா? எப்படி போட முடியுமா? சாத்தியப்படுமா? அப்படின்லாம் அவர் கேட்குறார். அதில் பல கேள்விகள் நிறைய அறிவுபூர்வமாக கேட்குறான்னு வைங்களேன். அதனால் இது ஒரு கட்டுக்கதை. இது அந்த காலத்தில் யாரும் எழுதவே இல்லை. அதனால் ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ் சேர்க்குறதுன்னு பேரில் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி கட்டுக்கதையில் சொன்னோம்னா சரியானதையும் நம்பாமல் போயிடுவாங்க. இதில் என்ன கேடு வரும்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு புகழுக்கான்னு விட்டு அடிப்பாங்க பாய்வங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா எல்லா உண்மையான வரலாறுகளும் பொய்யாகி போயிடும். அதனால் எந்த ஒரு சம்பவத்தை ஒருத்தர் சொல்வதாக இருந்தால் சம்பவம் நடந்த காலத்தில் உள்ள ரெக்கார்டை காட்டணும். சம்பவம் நடந்த 500 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தன் எழுத முடியாது. அதை நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கிறது பொய். அதுக்கப்புறம் இன்னொரு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஜாக்கு இயக்கத்தை சேர்ந்தவங்க ஒரு வீடியோ பரப்புகிறாங்க. பொதுவாக இறந்தவர்களை பற்றி நம்ம பேசுகிறது கிடையாது, பேசக்கூடாது. அது இறந்தவருடைய கொள்கையை பேசலாம், இறந்தவருடைய கொள்கை கோட்பாடுகளை பேசலாம், வேறு அவர் விமர்சனம் பண்ணக்கூடிய விஷயங்களும் பேசக்கூடாது. ஆனால் அவர் இறந்து போன இக்பால் மதனி அவர் இறந்து போயிட்டார். அவருடைய வீடியோன்னு ஒன்று எடுத்துக்கொண்டு நமக்கு எதிராக அவர் பேசியிருக்கிற காரணத்தினால அதை என்ன செய்கிறாங்கன்னா, ஜாக்குடைய அந்த பகுதிகளில் தாம்பரம் ஜாக்கு, அந்த ஜாக்கு, இந்த ஜாக்குன்னு போட்டு இந்த வீடியோ பரப்புகிறாங்க. அந்த வீடியோ பரப்பி விட்டு இருக்கும்போது ஒரு காயல்படுத்தின ஒரு சகோதரி இதை அனுப்பி இதனை உண்மையா இப்படி உங்களை பற்றி தான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் பாருங்களேன், அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு விளங்கிடும். கேட்டுட்டு அன்னையிலேருந்து ஆடி போயிட்டேன் அந்த விஷயத்த. இந்த ஷமாயில் முஹம்மதியாவில் இருக்காது, நான் தான் எழுதுனேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதிய வேளையில் மதிய உணவை உண்டுவிட்டு குறைந்த நேரம் தங்களுடைய சிறிய தாயார் வீட்டில் உறங்கினார்கள். நறுமணம்ங்கிற தலைப்பில் இருக்கு, யாராவது என்ன படிச்சு பார்த்துக்குங்க. பின்னாடி அந்த சிறிய தாயாருங்கிறத இருந்தால் கட் பண்ணி எடுத்துட்டார் இந்த பொய்யர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணின் மடியில் தூங்கினார்கள். இவ்வளவு பெரிய அசிங்கமான பேச்சு, அவதூறான பேச்சு இந்த உலகத்துல யாராவது கேட்டாங்க விசுவாசம் உள்ளவங்கன்னா என்ன செய்வாங்க அப்படிங்கறத யோசனை பண்ணும். சொல்லலாமா? நான் இப்ப சொல்லித்தரேன், நீங்களாவது திருந்தங்க. அந்த தாய் யார் தெரியுமா? அவர்களுக்கு பால் கொடுத்தார்களே ஹலீமத்து ஸஅதிய்யா, அந்த பால் குடி தாயின் சகோதரி, உடன் பிறந்த சகோதரி, தாய் கூட பிறந்த சகோதரி, இவங்களுக்கு அம்மா வேணும். அந்த பெரிய மனுஷி இவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உடையிலே வெளியான வேர்வை துளிகளை, கஸ்தூரி மனத்தை விட கூடுதலான மனம் உடையதை அந்த அம்மாள் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக பஞ்சில தொட்டு ஒரு பாட்டில் நிரப்பிக்கிட்டாங்க. தூங்கி முடிச்சோன்னு கேட்டாங்க, என்னம்மா இது, எதுக்குமா எடுத்த? இதை விட நறுமணம் உலகத்தில் எங்குமே இல்லை. உங்களுடைய வேர்வைக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய நறுமணத்தை வைத்திருக்கிறான். ஆகவே இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய நறுமணங்களில் கலந்து நாங்கள் உபயோகிப்போம், மேலும் நறுமணம் பெறுவோம் நாங்கள். இது எப்படி ஈமான்? அப்போ இதில் கேட்டீங்களா, அதில் என்ன சொல்கிறாருங்கிறத முதல்ல ஒரு செய்தியை சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு இவர் என்ன சொல்கிறார், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். அதாவது ஒரு ஹதீஸில் புகாரி முஸ்லீம்லாம் இருக்குது. அந்த ஹதீஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் என்கிற ஒரு அம்மாவுடைய வீட்டுக்கு என்ன செய்வாங்க, அடிக்கடி போவார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா புகாரியில் 7001 அதில் இருக்குது, 7002 இருக்குது, அது மாதிரி முஸ்லீமில் இருக்கிறது. அதே மாதிரி புகாரில் 2877 இருக்கிறது.
இந்த ஹதீஸ்லாம் என்ன மொத்த சாராம்சம் என்னன்னு கேட்டால், ரசூல்லா வந்து உம்மு ஹராம்ங்கிற அம்மாவுடைய வீட்டுக்கு போவாங்க. ஒன்று, ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போவதாக இருந்தால் அவங்க யாராக இருக்கணும்? மார்க்கப்படி போவாங்க. ஒன்று வீட்டில் போய் அங்கே தங்குவார்கள். அந்த அந்த பெண்ணுக்கு கரீபம் எனக்கு அருகில் தூங்குவார்கள். ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்வாங்களாம்? உம்மு ஹராம்ங்கிற பெண் வீட்டில் அருகில் அந்த பெண்ணுக்கு அருகில் தூங்குவார்கள் அப்படின்ற வாசகம் இருக்குது. அதே மாதிரி ஃபத்தக்கா இந்தஹா, அவரிடத்தில் ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொண்டார்கள். அவரிடத்தில் சாய்ந்தார்கள்னா என்னன்னு அர்த்தம் நீங்கள் விளைவிக்கிறங்க. அவரிடத்தில் ரசூலுல்லாஹ் சாய்ந்து கொள்வார்கள். அப்போ ஒரு பெண்ணுக்கிட்ட போய் உட்காந்து அவர்கிட்ட சாய்ந்து கொள்வார்கள். அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், அந்த பெண்ணு வந்து இவங்களுக்கு பேன் பார்த்து விடுவாங்க. ரசூலுல்லாவுக்கு வந்து ஒரு பெண் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பெண்ணு தாயாகவோ சகோதரியாகவோ சின்னம்மா பெரியம்மாகவோ இருந்தால் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது, போகலாம். யாரோ எவரை மார்க் அடிப்படையில் அந்நிய பெண்கள் அதுயான இடத்துக்கு போகக்கூடாதுன்ற மார்க்க சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்க. அதுக்கு மாற்றமாக இந்த உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு போய் அந்த அம்மா பேன் பார்ப்பாங்களாம். இவர் சொல்கிறாரு எண்ணெயெல்லாம் எடுத்தாங்கன்னு, அப்படி சில ஹதீஸ்களில் வருது, நறுமணத்தெல்லாம் எடுத்தாங்கன்னு. இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். இதெல்லாம் இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து நாம் அந்த பெண்ணிடத்தில் போய் தூங்கினார்கள் அப்படின்னு இருக்குது. கரீபம் அது கிட்டத்தில் தூங்கினாங்கன்னு வருது. இவ்வளோ வாசகங்களும் அதில் வருகிறது. நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், இது வந்து ஹதீஸ் கிடையாது, இது பொய். ரசூலுல்லாஹ் பேரில் இட்டுக்கட்டப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குலைப்பதற்கு சதிகாரர்கள் தான் இப்படி உண்டாக்கியிருக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்தில் ரசூலுல்லாஹ் நெருப்பாக இருப்பார்கள். மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட என்ன செய்கிறாங்க? ஏத்திகாஃப் நேரத்தில் 2 பேர் போகிறாங்க, கடந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்கன்னு கூப்பிட விட்டு, இந்தாப்பா நான் என் மனைவிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன், இது சஃபியா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? சொன்னார்கள்லாம் நம்ம அதிசய வழங்கி வச்சுருக்கிறோம். இப்படி வந்து அந்த சந்தேகத்தின் வாசல் படாத அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான வாழ்க்கையை வாழ்ந்து அதை நமக்கு சட்டமாக்கி, அப்போ 2 பேர் இருந்தால் 3வது சைத்தான் வருவான் என்றெல்லாம் அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு அந்நிய பெண்ணுக்கு வீட்டுக்கு போவார்கள்? இதுதான் கேள்வி. இது வந்து பொய்யுங்க, ஹதீஸின் பேரில் இட்டுக்கட்டி வச்சுட்டாங்க, பொய்யா இருக்குது என்று நம்ம மறுத்திருக்கிறோம். நீண்ட காலமாக இதை மறுத்து வருகிறோம். இதுக்கு அவங்களால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியலை. என்ன செய்வாங்கன்னா, அது பால்குடி சகோதரிம்பாங்க, பால்குடி தாயாருடைய சகோதரிம்பாங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இப்னு அப்துல் பர் என்பவர் வந்து அநேகமாக அப்படி இருக்கலாம் என்று நினைக்கிறேன்கிறார். அவர் நினைச்சா சரியாக வந்துடுமா? எப்படி இந்த அம்மா வந்து அவங்க அம்மா ரசூலுல்லாவுக்கு பால் கொடுத்தாங்களே ஹலீமா, அவங்களுக்கு சகோதரியாம் அப்படின்ட்டு ஒரு இப்னு அப்துல் பர் நினச்சாராம். அப்படின்லாம் போட்டு கதை விடுறாங்க. இந்த அம்மாவுடைய வயசை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க நல்ல இல்லற வாழ்க்கையை ஈடுபட்டு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு முஅவியா காலத்தில் மூத்தா போகிறாங்க. அப்போ அந்த மாதிரியான உபாதா பின் சாமத்து கல்யாணம் பண்ணி அப்படியான ஒரு நடுத்தர வயசு பெண்ணாகத்தான் அதில் நல்லா தெரிகிறது. ரசூலுல்லாவுக்கு பால் கொடுத்த அம்மாவுடைய சகோதரிங்கிற கணக்கில் சொல்கிற அளவுக்கு வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். ரசூலுல்லாவுக்கு பால் கொடுத்தவர்கள் இது வராது. அப்படி இருக்கும் பொழுது அதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இப்படிலாம் கொண்டு வர்றாங்க. முதல்ல இதுக்கு ஆதாரம் இருக்கா? ரசூலுல்லாவுக்கு சொந்தம் இருக்கான்னு கேட்குறோம். அப்படி இல்லைன்றதுனால இந்த ஹதீஸ் தவறுன்னு நம்ம சொல்லிட்டோம். நிறைய ஆதாரங்கள்லாம் போட்டு தனியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமான்னு ஒரு நூலே இருக்கிறது. அதில் இதை பற்றி நிறைய எழுதியிருக்கணும். இந்த சம்பவத்தை நிறைய எழுதியிருக்கணும். ஆலிம் கிளாஸில் கூட லாஸ்ட் வகுப்பில் என்ன செய்யலாம், ஹதீஸ் கலையில் இந்த விஷயத்தை விளக்கியிருக்கிறோம். அந்த லிங்கில் போய் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை வந்து இதுக்கு மறுப்பு சொல்கிறார் யார்? இக்பால் மதனிங்கிறவர். இவர் காலஞ்சென்று போயிட்டார், 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் வந்து மறுப்பு சொல்லியிருக்கிறார். நம்ம மறுப்பு சொன்னதை வந்து இப்போ நமக்கு இப்போ தான் கிடைக்கிறது. எங்கே சொன்னார், எப்போ சொன்னார்னு தெரியலை. அவர் ஹயாத்தோடு இருக்கும்போது தானே சொல்லியிருப்பார். அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஷமாயில் முஹம்மதியாவில் அதில் என்ன எழுதியிருக்கிறேன், நானே மொழிபெயர்த்திருக்கிறேன் அப்படிங்கிறார். என்ன மொழிபெயர்த்தாராம்? அவங்க சின்னம்மா வீட்டுக்கு போவார்கள், சின்னம்மா என்று தெளிவாக இருக்கிறதுங்கிறார். அதை வந்து நான் கட் பண்ணிட்டேனா, சின்னம்மா என்று அதில் இருக்கிறது. பீஜை வந்து அப்படி கட் பண்ணி தூக்கிட்டார். அது மட்டும் சின்னம்மா என்கிற வார்த்தையை தூக்கிவிட்டு அந்நிய பெண் என்று போட்டிருக்கிறாரு. அதில் என்ன இருக்குதோ அதை பீஜை வந்து அதை வெட்டி எடுத்துட்டாரு அப்படிங்கிறார். அதுக்கடுத்து போகிற போக்கில் இதுக்கு சின்னம்மான்னு சொல்லிவிட்டாரா, போகிற போக்கில் பின்னாடி ஒருக்கா சொல்கிறாரு, அது பால்குடி தாயாருடைய ஒரு சகோதரி என்பது தெளிவாக இருக்கிறது இப்படின்னு அதை முடிக்கிறார். இதை எடுத்து ஜாக்கில் உள்ள பரப்புரிய உனக்கு அறிவு மூளை இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி தெரியாமல் பேசிட்டாரு. இப்படி முதல்ல ஷமாயில் முஹம்மதில் இருக்குதா, அதில் எந்த ஒரு கிதாபுலையாவது சின்னம்மான்னு இருக்குதா? இந்த இக்பால் மதனி இப்போ எடுத்து காட்ட முடியாது, மொத்தம் போயிட்டார். வழங்குதா? நீ தான் பரப்புற. அப்போ ஜாக்குக்கு என்ன கடமை இருக்குன்னா, ஒன்று
இதை பரப்புறத தப்பாக சொல்லிட்டு எல்லாம் மன்னிப்பானாகன்ட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விடணும். அது ஒரு கௌரவம் சேர்க்கும். தவறாக சொல்லிட்டாரு. ஆனால் இவர் ஹதீஸ்களை தொகுக்கிற காலத்தில் இருந்தார்னு சொன்னால் பெரும்பொய்யர்னு ஒரு லிஸ்ட்டு போடுவாங்களா, அதில் போட்டுருவாங்க. ஹதீஸில் இல்லாத ஒன்றை துணிஞ்சு நுழைஞ்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்கிறார். ஷமாயில முகமதியாங்கிறது இப்போ தமிழில் உங்களுக்கு மொழிபெயர்த்து நிறைய பேர் மொழிபெயர்த்துருக்குறாங்க ஷமாயில் திருமதின்னு. அதான் ஷமாயில முகமதியாங்கிறது. இவரும் மொழிபெயர்த்து கேட்குறாரு. இவர் மொழிபெயர்த்ததை எடு, எங்கே இருக்குது மொழிபெயர்த்த புஸ்தகத்தை காட்டி அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சின்னம்மா வீட்டில் போய் ஒரு பகல் நேரத்தில் ஓய்வெடுக்க போவார்கள், அங்கே போய் தூங்குவார்கள். சின்னம்மா வீட்டில் போனால் என்னங்க இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு பிஜே பேசுகிறாருன்னு என்னை சொல்கிறார். நான் கட் பண்ணிட்டேனா? அப்போ ஒரு புஸ்தகத்தில் இருக்குன்னு சொல்லி இவ்வளோ துணிஞ்சு சொல்கிறார, இதை ஜாக்குக்காரங்க எடுத்துக்காட்ட இயலுமா? எந்த கித்தாப்புலையாவது சின்னம்மான்னு சொல்லி வந்திருக்குதா? வரல. இப்னு ஹஜர் அழகா சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இதை பார்க்கும் பொழுது இது உம்மு ஹராம்ங்கிற அந்நிய பெண் வீட்டில் தனித்திருந்தார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் அதில் வந்து ஒருவரை தீண்டி கொண்டது தொட்டு கொண்டதெல்லாம் அதில் வருகிறது, பேன் பார்த்ததை வச்சு வருகிறது. அதனால் அதே மாதிரி கதை நௌமுஃபில் ஹஜர் மடியில் படுத்து தூங்கினார்கள் என்றும் வருகிறது. அப்படி அவர் சொல்கிறார். அதனால் இது வந்து மறுக்க இயலாது. இதனுடைய சரியான பதில் என்னன்னு கேட்டால் அஹ்சனுல் அஜூபத்தி தவல் ஹுசூசியா. இதுக்கு சரியான பதில் ஒரே பதில் என்னன்னு கேட்டால் இது ரசூல்லாவுக்கு மட்டும் சிறப்பு சலுகை, எந்த பொம்பளை வீட்டுக்கும் போகலாம், அதுக்கு ரசூல்லாவுக்கு சிறப்பு சலுகைன்னு எடுத்துக்கொள்ளணும். அதுதான் இதுக்குரிய ஒரே பதில்னு அவர் சொல்கிறார். அப்போ சின்னம்மான்றிருந்து அந்த பதிலை சொல்லியிருப்பார்ல, சின்னம்மா வீட்டுக்கு போனார்கள்னா அழகான பதிலாக போயிருமே. எந்த கேள்வி இந்த சம்பவத்தை நம்ம மறுக்க மாட்டோமே. சின்னம்மாவும் கிடையாது, பால்குடி தாயும் கிடையாதுங்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இது ரசூல்லாவுக்கு சிறப்பு சலுகை இருக்குது ரசூல்லாவுக்கு. அதுக்காக வேண்டிய ஹராம் முளையும் ஆபாசத்துலேயுமா சிறப்பு சலுகை வரேன்? ஒரு ஆளுக்கு சிறப்பு சலுகை கொடுக்குற, நீ மட்டும் விசாரம் பண்ணிக்க, அப்படி சிறப்பு சலுகை கொடுக்க முடியுமா? விபச்சாரத்துக்கு நெருக்கமானது தானே இதெல்லாம். சிறப்பு சலுகைன்னா தகஜத் தொழுகை, நோன்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை ஹலாலான விஷயங்கள் அல்லாஹ் சிறப்பு சலுகை கொடுப்பானா? இன்னல்லாஹ் லா யஅமுரு பில் ஃபஹ்ஷாய், அருவருக்கத்தக்க விஷயத்தை எல்லாம் கட்டளையிட மாட்டான், ரசூலுல்லாஹ் கட்டளையிட மாட்டான். உங்களுக்கு மட்டும் நீங்கள் எந்த பொம்பளை விட்டாலும் போய்க்கணும். முதல்ல உங்களுடைய தாவா அடிபட்டு போயிருமாட்டு போனால் அப்படி ஒன்று சொன்னாங்கன்னு சொன்னால் என்னடா அந்த ஆள் நமக்கெல்லாம் சொல்லிவிட்டு இவர் மட்டும் அப்படி நினைக்க மாட்டாங்க. அப்படியே எல்லாம் சலுகை கொடுப்பான். சரி, சிறப்பு சலுகைன்னா எதை வச்சு சிறப்பு சலுகைங்கிற? இந்த சம்பவத்தை வச்சு, இந்த சம்பவத்தை யாரோ ஒருத்தர் சொன்னார் போய் சொல்லிட்டாருன்னு தள்ளிட்டா பிரச்சனை ஒரே இதாக முடிஞ்சு போச்சு. இது இருக்குதான், இருந்தாலும் இது வந்து ரசூலுல்லாவுடைய சிறப்பு சலுகைன்னு சொன்னீங்கன்னா இதுதான் சிறப்பு சலுகைக்குள்ள ஒரு விஷயமா இதெல்லாம்? அப்போ அவரே அந்த சிறப்பு சலுகைங்கிற பதிலை தான் சொல்கிறாரு. சின்னம்மான்னு ஒன்று இருந்துக்குமேனா அதை சொல்லிட்டு போயிருப்பார்ல. சின்ன நானே எழுதியிருக்கிறேன், நானே அந்த வார்த்தையை எழுதியிருக்கிறேன், கட் பண்ணி எடுத்துட்டேன், நான் தான் கட் பண்ணி எடுத்துட்டேன், இப்னு ஹஜர்மா கட் பண்ணி எடுத்துட்டாரு. அது இப்போ பாருங்களேன், இப்படிலாம் விட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதனால் ஜாக்கு வந்து கடமை ஒன்றும் இந்த வீடியோவை போட்டு வருத்தம் தெரிவித்து அழிச்சு விடுங்க. காலத்துக்கு அவரை திட்டு பொய்யர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொன்னது இல்லாமல் பேசிவிட்டார், புழுகி இருக்கிறாரு, அவர் ஒரு புழுகருங்கிற பேரை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், எடுத்து காட்டணும் நீங்கள். அதாவது அடுத்து வந்து டிஎம்எம் மைதேன்கிறவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இவ்வசனத்தில் கீழே ஒரு வசனம் போடுறாரு. ஜக்கரியா நபி தன்னுடைய முதுமை மற்றும் பிள்ளை பேரற்ற மனைவியை பற்றி குழந்தை வரம் கேட்கிறார். அந்த வசனம், இறைவா எனக்கு எப்படி புதல்வன் தோன்றுவான், என் மனைவியோ பிள்ளை பேரற்றவளாக இருக்கிறார், நானோ முதுமையின் இறுதி அடைந்து விட்டேன் என்று கூறினார். இவ்வசனத்தில் அவநம்பிக்கையான வார்த்தைகளை சொல்வதாக இருக்கிறது. அதாவது ஒரு நபி வந்து அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எனக்கு எப்படி பிள்ளை பிறக்குங்கிறாரு. அல்லாஹ் நார்னா பிறக்கும் நம்பணும்ல, அப்படி சொல்லாமல் அப்படி சொல்கிறாரு. என் மனைவி வேறு பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறான், நான் வேறு ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனுஷனாக இருக்கிறேன், எப்படி வந்து பிள்ளை பிறக்கும்னு அவர் கேட்குறாரு. இது 19:8 அந்த வசனத்தை எடுத்து போட்டு அவர் கேள்வி கேட்குறாரு. இவ்வசனத்தில் ஜக்கரியா நபி தன்னுடைய முதுமை மற்றும் பிள்ளை பேரற்ற மனைவியை பற்றி கூறி குழந்தை வரம் கேட்கிறார். அப்போ இவ்வசனத்தில் அவநம்பிக்கையான வார்த்தைகளை சொல்வதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளில் வந்து நம்பிக்கை இழக்கக்கூடாது, அவநம்பிக்கைப்படக்கூடாது. இவர் எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்னு இவர் அல்லாட்ட கேட்குறாருன்னா எப்படி அது அப்படின்றத வந்து ஒரு முகமது மொஹிதீன்கிறவர் கடையனூர்லேருந்து கேட்குறார். இதில் வந்து இதை மட்டும் நீங்கள் பார்க்காம அவர் வந்து இந்த பிள்ளை இப்போ கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச துவா இருக்குல்ல, அதில் எந்த ஒரு அவநம்பிக்கையும் அவர் வைக்கலை, நம்பிக்கையோட துவா கேட்குறாரு. இந்த அவநம்பிக்கை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து பிள்ளை கிடைக்கும்னு உறுதி சொன்ன பிறகு தான் ஒரு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். முதல்ல ரெண்டாக பிரிக்கணும்.
இவர் ஆரம்பத்தில் துவா செய்கிறார். துவா செய்ய என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உலமக்குன் பி துவாய்க்கு ரப்பி சக்கியா, இறைவா உன்னிடத்தில் துவா செய்வதிலே நான் துர்பாக்கியசாலி ஆகவில்லை, நீ எனக்கு தருவாய், நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல துவா செய்கிறார். அப்போ இந்த துவா செய்யும் போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என் மனைவி பிள்ளை பேர் அல்றவளாக இருக்கிறார், நானும் தலையெல்லாம் வந்து மின்னுகிறது, முடியலாம் நான் நரைச்சி போச்சு, எலும்புலாம் வந்து வர தளர்ந்து போச்சு, அப்படி இருந்தும் நான் வந்துட்டு கேட்குவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறார். அப்போ இவர் அல்லாவுடைய அருளை நம்பிக்கை இல்லாதவர் தான் துவா செஞ்சுருப்பார். முதல்ல துவா செய்யும் போதே என்ன சொல்லி செய்கிறாரு, நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக 19வது சூறா, நீங்கள் சொன்ன அதே சூறாவில் தான் 2, 3, 4, 5, 6 வரைக்கும் உள்ள ஒரு வசனங்களில் ரொம்ப நம்பிக்கை வச்சு துவா செய்கிறார். கிழவனாக இருந்துக்கிட்டு மனைவியும் கிழவியாக இருக்கும்போது புள்ள உடுன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு நம்பிக்கை, இறைவன் தருவான்னு நம்பிக்கை தானே. அவருடைய ஆரம்ப பிரார்த்தனையுடைய நேரங்களில் எல்லாம் கடும் நம்பிக்கை அவருக்கு இருந்திருக்கிறது ஒன்று. அதே மாதிரி வந்து இவர் எப்போ இந்த துவாவை கேட்குறாரு தெரியுமா? எப்போ கேட்குறாருன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அவங்க அம்மா வந்து இம்ரானுடைய மனைவி வந்து பள்ளிவாசல் நேர்ச்சி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பள்ளிவாசல் நிர்வாகியாக ஜக்கரியா நபி இருப்பாங்க. அவங்க தான் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் வளர்ப்பாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ரூமை போட்டு கொடுத்து பள்ளியில் என்ன செய்வாங்க, பள்ளியுடைய பணிக்காக வேண்டி பிள்ளைகளை நேர்ந்து விடுறது அந்த யூத மதத்தில், அதுவும் அல்லாவுடைய மதம் தான் அந்த அந்த காலத்தில் அதில் இருந்துச்சு. அதன் அடிப்படையில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பள்ளிவாசலுக்குன்னு கொண்டு விட்டுட்டாங்க. பள்ளியுடைய பணிகளை கூட்டி பெருக்கிற அவங்க பள்ளியில் தங்கி கொள்வது, அவங்கள பராமரிக்கிற பொறுப்பு வந்து ஜக்கரியா நபி யார் எடுத்துக்கிறன்னு சீட்டு குலுக்கி போட்டு கடைசியில் இவர் பேர் வரும், இவர் தான் பராமரிப்பார். அப்போ ஒரு நாள் என்ன செய்கிறாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அறைக்கு போய் சாப்பாடு கொடுக்குறதுக்காக போகிறாரு. அங்கே வந்து சாப்பாடு இருக்குது. என்னம்மா இது, ஏது உனக்கு சாப்பாடு, நான் தானே கொண்டு வருவேன், உனக்கு எப்படி இந்த சாப்பாடு அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அப்போ வந்து இப்போ அந்த கிடைக்காத அந்த சீசனில் கிடைக்காத உணவெல்லாம் அவங்களுக்கு வந்து வருகிறது. அப்போ தான் அவர் நினைக்கிறாரு, அல்லாஹ் நினச்சான்னு சொன்னால் இப்படியும் கொடுப்பான் போல இருக்க, இந்த சீசனில் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அது இல்லாத வேறு சீசனில் உள்ளது இப்போ கிடைக்குமாக இருந்தால் அல்லாஹ் வந்து நினச்சதை செய்வாங்கிறது அவருக்கு ஏற்கனவே நபி தெரிஞ்சு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகுறது. இந்த சம்பவத்தை பார்த்த உடனே தான் ஹுனாலிக்க, அந்த நேரத்தில் தான் ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா வந்து இறைவன்ட்ட கேட்குறா, இறைவா மரியமுக்குனா இப்படி கொடுத்துருக்கிறதுனால எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ மரியமுக்கு எப்படி வந்து அந்த அன்சீசனில் உள்ள உணவுகளெல்லாம் ஒன்றாந்து உன்னுடைய வல்லமையை கொண்டு கொடுக்குறாயோ அந்த மாதிரி எனக்கு நீ தருவாய். அப்படி அந்த இடத்தில் தான் துவாவை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் அந்த கேட்கணும்னு தோணுகிறது. ஹுனாலிக்க ஜக்கரியா ரப்பஹு, அப்போ தான் ஜக்கரியா வந்து இறைவன்ட்ட கோரிக்கை வைக்கிறார், ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன், நீ தூய்மையான ஒரு பிள்ளையை கொடுன்னு சொல்லும்போது இன்னக்க சமியூ துவா, நீ துவாவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய். நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாரு, நம்பிக்கை இருக்கு அவருக்கு. அப்போ அவருடைய பிரார்த்தனை நேரத்தில் எல்லாம் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் சொன்ன வார்த்தை எப்போ சொல்கிறாரு, பிரார்த்திக்கும் போது சொல்லலை, எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிவிட்டான், உனக்கு புள்ள கொடுத்தாச்சு, கன்ஃபார்மாக பிறந்துடும், அப்போ வந்து அதில் எந்த டவுட்டு நீ படாத அப்படின்னு சொன்னவுடனே இதை கேட்குறாரு, எனக்கு எப்படி பிறக்க உண்டு. அப்போ இது அவநம்பிக்கைக்குரிய கேள்வி இல்லை, விளக்கம் பெறுவதற்கான கேள்வி. அதான் அவர் நம்பிக்கை வச்சு தான் அல்ல கேட்டாரே, அல்லாவும் தர்றேன்னு அவர் நினைக்கிறாரு, எப்படி கிடைக்கும், நான் தான் வயசான இருக்கிறேன், என் மனைவி எப்படி இது கிடைக்கும்னு இப்ராஹிம் நபி கேட்டாங்கல்ல, ரப்பியார் நீ கைபத் தொகையில் மௌத்தா, இறந்தவர்களை எப்படி உயிராக்குவாயின்னு அல்லாட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் திருப்பி கேட்பான், அவளம் தூமின், உனக்கு நம்பிக்கை இல்லையாண்டு. அவர் என்ன செய்வார், பலா இருக்குது, உலாக்கின் எத்துமைன்ன கல்வி, என்னுடைய கல்வி நிம்மதி அடைவதற்காக வேண்டி நான் வந்து விளக்கம் தான் கேட்குறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் நல்லா 4 பறவை பிடிக்க சொல்லுவோம், அந்த சம்பவம் குரானில் இருக்குது. அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டது அவநம்பிக்கையா? கேட்கத்தான் செஞ்சாங்க. இறைவா எப்படி இவர் எப்படி இது என்ன கேட்குறாருன்னா, நீ தரமாட்டாயின்னு அவநம்பிக்கையில் இல்லை, விளக்கம் கேட்குறாரு, எப்படி எனக்கு எப்படி வரும், நான் தான் கேட்டேன்னு தர்றேன்ட்டா, ஓகே முடிஞ்சிச்சு, தர்றேன்னு சொன்ன பிறகு எப்படி அவநம்பிக்கை வரேன், அவநம்பிக்கை இல்லை, விளக்கம் கேட்குறது தான் வருது, எப்படி அல்லான்னு கேட்குறாரு. அப்போ இந்த வார்த்தை யூஸ் பண்ணது வந்து அல்லாஹ் வந்து குழந்தை தருவதாக சொன்ன பிறகு இந்த வார்த்தையை வந்து சொன்னார்னு வருது பிரார்த்தனையில். எப்போ வருது, அதான் இன்னல்லாஹ் யுபஷ்ஷிருக பி யஹ்யா, யஹ்யாவை பற்றி உனக்கு நற்செய்தி சொல்கிறான், முஸத்திகம் பி கலிமத்தி மினல்லாஹி, அல்லாஹ்வுடைய கலிமாண்டா ஈசா நபி உண்மைப்படுத்துவார், ஒரு சையிதன் வந்து ஒரு தலைவராக இருப்பார், ஹசூரன் நம்ம கட்டுப்பாடு மிக்கவராக இருப்பார், ஒழுக்க சிலராக இருப்பார், நபியாகவும் இருப்பார் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், ரப்பி அண்ணா குண்லி குலாமுன், இறைவா எனக்கு எப்படி குழந்தை, அவர் புரிய மாட்டேங்குது, நீ தருவேன்னு சொல்லிட்ட,
அப்போ விளக்கம் தான் கேட்குறாரு. இப்ராஹிம் நபி கேட்ட மாதிரி எந்த மாதிரி வரும்னு விளக்கம் கேட்டாரே தவிர அவநம்பிக்கை என்று இதனை செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் கேட்குறாரு. கன்ஃபார்ம் அவருக்கு முந்தி இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தலை, தருவாயின்னு தான் நம்பினார். இப்போ தருவேன்னு சொன்ன பிறகு எப்படி இந்த தருவாய், அந்த விவரத்தை கொஞ்சம் சொல்லுவேன், அந்த விவரம் எப்படி, எனக்கு வயசான ஒரு ஆளுக்கு இளமை வந்துருமா, அல்ல வேறு என்ன மாதிரி நீ தருவாயின்னு அதைத்தான் அவர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அதுக்கு என்ன செய்ய, அல்ல அந்த விளக்கம் ஒன்று வேணாம், அது வரும், நான் நினச்சே செய்வோம் போ, அது விளக்கெல்லாம் சொல்ல முடியாதுன்ட்டான்ல. அவர் அது விளக்கம் தான் கேட்டார், அல்ல விளக்கெல்லாம் சொல்ல முடியாது, நான் நினச்சே செய்வோம் போ அப்படின்றது. அடுத்ததாக மேலப்பாளையம் ஃபுர்கான் அலி அவர் கேட்குறாரு, அதாவது ஃபேஷன் டிசைன் இந்த படிப்பு, பியூட்டிஷன், அதாவது இந்த அழகு கலை இதெல்லாம் படிக்கிறது, அந்த தொழில் செய்வது சரியானதா, ஹலால் தானா? செய்கிறவங்க மார்க்க வரம்புக்கு உட்பட்ட உடை அணிந்து கொண்டாலும் தன்னுடைய கஸ்டமர்களுக்கு மார்க்க வரம்பை மீறிய மேக்கப், உடை, அலங்காரம் செய்து கொடுத்து சம்பாதிக்கும் சம்பாத்தியம் ஹலால் ஆகுமா? இந்த படிப்பை படிக்கலாமான்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஃபேஷன் டிசைன் ஆடைகளில் பல வகையான ஆடைகளை என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு சேலை, ஒரு பாவாடை, ஜாக்கெட் இவ்வளோ தான் பெண்களுக்கு இருந்துச்சு. ஆம்பளைன்னா ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, இல்லைன்னா ஒரு வேஷ்டி, ஒரு லுங்கி, இவ்வளோ தான் ஆடைகள் இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குது, வகையான ஒரு டிசைன்கள் போட்டு பெண்களுக்கு மிக 90% அளவுலையும், ஆண்களுக்கு ஒரு 10% அளவுலையும் வகையான ஆடைகளை என்ன செய்கிறாங்க, வடிவமைக்கிறாங்க. இதெல்லாம் இதுக்குன்னு தனி படிப்பு இருக்குது, அந்த டிசைனுக்குன்னு தனியாக படிக்கிறாங்க. படிச்சுட்டு வந்தவங்க நீங்கள் செஞ்சு கேட்குற மாதிரி அவங்க செஞ்சு கேட்குற மாதிரி நீங்கள் தயாரித்து கொடுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடையை செஞ்சு கேட்குறாங்க, அது மார்க்க வரம்புக்கு உட்பட்டதாக இல்லை, அதை நான் செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ஆடைகளை பொறுத்த வரைக்கும் மார்க்க வரம்புக்கு உட்பட்டதாக இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறீங்க? மார்க்க வரம்புக்கு உட்பட்டதாக இல்லாட்டி செய்யக்கூடாது, பொதுவான விஷயம். மார்க்க வரம்புக்கு எதிராக இருந்தால் செய்யக்கூடாது தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஆடை வடிவமைப்பில் மார்க்க வரம்புக்கு உட்படாதுன்னு எதுவுமே வராது. எது வரும்? பட்டாடை வரும். ஆண்கள் பட்டு சட்டை தைச்சி கேட்டான்னா பட்டு ஆம்பளைக்கு இல்லைடான்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த பட்டு பெண்களுக்கு ஹலாலாக இருக்கும்போது ஒரு பொம்பளை பிள்ளை கூட செஞ்சு கொண்டு போய் போடுவான். அவங்களுக்குன்னு அதை பற்றி அதை நீங்கள் அதை கூடுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு ஆடை, ஒரு ஜாக்கெட்டை செஞ்சு கேட்குறாங்க. ஃபேஷன்லாம் விட்டுருங்க, இப்போ பொம்பளைகளுக்கு ஜாக்கெட் செஞ்சு கொடுக்கும். சாதாரண டெய்லர் என்ன செய்கிறாங்க, ஜாக்கெட் தைச்சி கொடுக்குறாங்க. இது இஸ்லாமிய ஆடையா? இல்லை. ஆனால் எதனால் தைச்சி கொடுக்கலாங்கிறோம்? ஜாக்கெட்டு தைக்கிறத, ஜாக்கெட் அணிகிறத குற்றம் இல்லை, அது அணிஞ்சிக்கிட்டு வெளியே வர்றது தான் குற்றம். வீட்டுக்குள்ளே அணிஞ்சிக்கிட்டு இருக்கலாம்ல, ஜாக்கெட்டை போடுவாங்க, அதுக்கு மேலே ஒரு எதாவது போட்டுக்குருவாங்க. அப்போ அந்த ஆடைகளில் தடுக்கப்பட்டதுன்னு ஒன்றுமே வராது. எல்லாமே அவங்க வீட்டுக்குள் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கப்பட்டதாக தான் இருக்கும். எது தடுக்கப்பட்டதாக இருக்கும்? வெளி உலகத்துக்கு வரும் பொழுது ஒரு குட்டை பாவாடை மாதிரி ஒன்று செஞ்சு கேட்குறாங்க. குட்டை பாவாடை இஸ்லாத்தில் கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் எது கூடாதுன்னு சொன்னோன்னே, குட்டை பாவாடை மாதிரி அணிஞ்சு உள் ஆடையை அணிஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு மேலாடையை போத்திக்கிட்டு அது மார்க்கத்தில் குற்றமாகுமா? வராது. அப்போ குற்றம்ங்கிற எங்கே வரும்னு கேட்ட, அந்த ஆடைகளில் வெளியில் அந்த முறையோடு அப்படி நடமாடுனா தான் அது தவறில் வரும். அப்போ இந்த ஆடை இருவிதமாக எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஒன்று வெளி உலகத்துலையும் பயன்படுத்தலாம், ஒன்று வீட்டுக்குள்ள அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு ஜாக்கெட் உதாரணம் காட்டினேன். ஜாக்கெட்டுங்கிற ஒரு ஆடை உடம்புல எந்த ஒன்றையும் மறைக்காது. பெண்களுக்குரிய சட்டை அது அல்ல. ஆனால் ஊர் உலகத்தில் அதுதான் அவங்களுடைய ஆடையாக இருக்கிறது. ஆனால் அந்த ஜாக்கெட்டை மட்டும் போட்டுவிட்டால் முஸ்லீம் பெண்கள் வெளியே வர்றாங்க? வரமாட்டாங்க. ஜாக்கெட் போடுறாங்க, ஜாக்கெட்டை போட்டு உள்ளாடையாக வைத்துக் கொள்கிறார்களே தவிர அதை மட்டும் அணிந்து கொண்டு வெளியே வரமாட்டார்கள். அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி அப்படி நிற்க மாட்டார்கள். அவங்க அதுக்கு மேலே ஒரு சேலையை உடுத்துவாங்க, அதுக்கு மேலே ஒரு புர்கா போடுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது உள்ளாடைகளுக்கு என்ன கணக்கு மார்க்கத்தில் இருக்குது? ஒன்றுமே இல்லை, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம்ல. அதனால் இந்த நீங்கள் எந்த டிசைனில் செஞ்சு கொடுத்தாலும் மார்க்கத்தில் தப்பே வராது. எல்லா டிசைன்களையும் எது தப்பு? ஒரு விஷயத்தில் ஹலாலான முறையிலையும் ஹராமான முறையிலையும் பயன்படுத்தலாம் என்று இருந்தால் நீங்கள் ஹலாலை கவனத்தில் கொண்டு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு தேங்காய் வைக்கிறீங்க, இந்த தேங்காய் என்பது சட்டினி அரைக்கிறதுக்கும் வாங்கிட்டு போவாங்க, சாமிக்கு உடைக்கிறதுக்கும் வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. நல்ல காரியத்துக்கு பயன்படுற ஒரு பொருள் நான் விற்கிறேன், அவன் கொண்டு போய் சாமியை உடைக்கிறான்னு சொன்னால் அவனுக்குள்ள ஒரு விஷயம், நம்ம அதை தப்பாகாது. அந்த மாதிரி தான் மார்க்கத்தில் ஹலாலாக ஒரு கத்தி விற்கிறோம். கத்திங்கிறது காய்கறி நறுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், வாங்கிட்டு ஒருத்தன் வயிற்றில் குத்துறதுக்கும் பயன்படுத்துவான். நம்ம விற்கலாமான்னுட விற்கலாம். ஏன் விற்கலாங்கிறோம்?
அவன் குத்துற விட்டுத்தல் அனுமதிக்கப்பட்ட ஒரு பயன்பாடு உண்டா இது இல்லையா? அதில் அந்த கத்தியில் வந்து மார்க்கம் அனுமதிச்சிக்கிற மாதிரியான ஒரு பயன்பாடு இருக்குதாண்டா இருக்குது. நான் அதுக்கு விற்கிறேன். எதுக்கு விற்கிறேன்? கத்தி காய்கறி நறுக்க விற்கிறேன். வேறு ஏதோ ஒரு அந்த கத்தியை கொண்டு எத்தனை பயன்பாடு இருக்குல்ல, அந்த ஒரு பயன்பாட்டுக்காக நான் விற்கிறேன்னு ஒருத்தன் விற்றா குற்றமானா குற்றம் வராது. அந்த மாதிரி தான் நீங்கள் செய்கிற எந்த ஒரு ஆடையாக இருந்தாலும் சரி, அந்த ஆடைகள் வந்து வெளியில் மார்க்கத்தில் தடுக்கப்படுமே தவிர உள்ளுக்குள் தடுக்கப்படாது. எந்த மாதிரியான டிசைன் வண்ணமாக போட்டாலும் சரி, ஜிமிக்கு என்னமோ வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து எதில் மார்க்க தடையாகும்? அவங்களுக்குள்ளே இருந்து கொள்வதற்கு தடையாகாது. வெளியில் வந்து அதை மினுக்கி அந்நியர்கள் பார்க்குற மாதிரி காட்டுவதெல்லாம் தப்பு. அப்போ இந்த ஆடைகளை வந்து அவர்கள் அளவுக்கு வீட்டுக்குள்ளே பயன்படுத்தவும் செய்யலாம், வெளியிலையும் பயன்படுத்தலாம். வீட்டுக்குள்ளே பயன்படுத்துதல் என்பதற்கு மார்க்கத்தில் தடுக்கப்படவில்லை. வெளியில் பயன்படுத்த தடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் நீங்கள் அனுமதிக்கப்பட்ட ஒரு உடைங்கிற மட்டும் செஞ்சு கொடுங்க. அவன் வெளியில் பயன்படுத்தினா உங்களுக்கு குற்றம் வராது, அதில் எந்த தப்பும் வராது. அடுத்ததாக சனிக்கிழமை நீங்கள் பேசிய போது 5 ரக்காத்து வித்திரு தொழுகையில் நபி அவர்கள் 4ஆம் ரக்காத்தில் இருப்பில் அமர்வார்கள் என்று கூறியுள்ளீர்கள். ஆனால் உங்கள் புத்தகத்தில் அமரமாட்டார்கள் என்று உள்ளது. எது சரி? 2 முறைகளும் சரி என்றால் ஆதாரம் தரும்னு கேட்குறார். அதாவது வித்திரு தொழுகையை பொறுத்த வரைக்கும், அதாவது 3 தொழுவலாம், 1 கூட தொழுவலாம், 3 தொழுவலாம், 5 தொழுவலாம், 7 தொழுவலாம், 9 தொழுவலாம். அது ஒத்தப்பட தான். 9 வரைக்கும் என்ன செய்யலாம்? 9னா ஒரே சலாமில் சொல்கிறது. 9 ரக்காத்துனா அல்ல, 9ஆவது ரக்காத்தில் சலாம் கொடுக்குறது. ஒரே தொழுகையா 9 ரக்காத்து தொழுவலாம். ஒரே தொழுகையாக 7 தொழுதாலும் வித்திரு தான். ஒரே தொழுகையாக 5 தொழுதாலும் வித்திரு தான். ஒரே தொழுகையாக 3 தொழுதாலும் வித்திரு தான். 1 தொழுதாலும் வித்திரு தான். இப்படி இருக்கிறது. இதில் வந்து அவர் என்ன கேட்குறான்னு கேட்டால், அந்த 5ஆவது ரக்காத்து இருக்குல்ல, 5 விஷயமாக நான் வந்து தவறாக சொல்லியிருக்கிறேன். 5 ரக்காத்து தொழும்போது வந்து நாம் அதாவது 9 தொழுதான்னு வைங்க, 9 ரக்காத்து தொழுதால் 9லையும் 8லையும் உட்காருவாங்கன்னு இருக்குது. 9 ரக்காத்து வித்திரு தொழுதா 7 ரக்காத்து வரைக்கும் எந்திரிச்சிருவாங்க. அத்தஹியாத்துக்கு இருக்க மாட்டாங்க. 8ஆவது ரக்காத்தில் உட்காருவாங்க, 9ஆவது ரக்காத்துலேயும் உட்காருவாங்க. ஆனால் 9ல் சலாம் கொடுப்பாங்க, 8ல் வந்து இந்த ஒரு அத்தஹியாத்தும் சலவாத்தும் ஓதிட்டு எந்திரிச்சிருவாங்க. அப்போ 11 9 தொழும் பொழுது 8லையும் 9லையும் இருக்க வேண்டும். 7 தொழுகிறாங்கன்னு வைங்க, 7 தொழுதாங்கன்னு சொன்னால் 6லையும் வந்து உட்காருவாங்க, 7லையும் உட்காருவாங்க. 7 தொழுதாங்கன்னு சொன்னால் 5ல் வந்து உட்கார மாட்டாங்க, உட்காராமல் எந்திரிச்சிருவாங்க. 6ஆவது ரக்காத்தில் உட்காருவாங்க, 7ஆவது ரக்காத்தில் உட்காந்து சலாம் கொடுப்பாங்க. அப்போ 9க்கு வந்து 2 இருப்பு, 7க்கு 2 இருப்பு. ஆனால் 5க்கு வந்து 1 இருப்பு தான். 5க்கு நான் இதை வரிசையாக சொல்லும்போது 5 ரக்காத்து சொல்லும் பொழுது 4லையும் 5லையும் உட்காரணும் சொல்லிவிட்டேன். அதனால் அதை விலைக்கு சொல்லிட வேண்டிய எப்படி வருதுன்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத்திரும் அலிக்கு பி ஹம்சின் 5 வித்திரு தருவாங்க. முஸ்லீமில் வருது, லா எஜ்லிஸு பி ஷைஇன் இல்லா ஃபி ஆஹிரிஹா. அந்த 5 ரக்காத் தொழும் பொழுது 4லையும் உட்காரவே மாட்டாங்க, கடைசியில் மட்டும்தான் உட்காருவார்கள். அப்போ 5 ரக்காத்து வித்திரு தொழுதால் 1 இருப்பு தான். அது முஸ்லீமில் வருது, நிறைய நூல்களில் வருது. அதே நேரத்தில் வந்து அதே முஸ்லீமில் வருது, ஒய் சொல்லி 9 ரக்காத்தின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 ரக்காத்து ஒரே சலாமில் வித்திரு தொழுவார்கள். லா எஜ்லிஸு ஃபீஹா இல்லா ஃபி சாமினா. அதில் 8ஆவதை தவிர இதில் உட்கார மாட்டார்கள். 9ல் கண்டிப்பாக உட்காருவாங்க சலாம் கொடுக்குறக்க வேண்டி. அந்த முதல் 7ல் உட்கார மாட்டாங்க, 8ல் உட்காருவாங்கன்னு 9 ரக்காத் தொழும் பொழுது 2 இருப்பு வரும். அந்த 2 இருப்பு வர்றதுக்கு தான் அந்த உதாரணத்துக்கு காட்டும்போது இந்த 5ஐயும் சொல்லி விட்டேன். 2 இருப்பு உட்காரும் பொழுது செலவாத்து ஓதணுங்கிறதுக்கு தான் போன வாரம் சொன்ன ஒரு விஷயம் வந்துச்சு. அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது இன்னொரு 7 ரக்காத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நம்ம அசன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசாகி போய் ரொம்ப சதை போட்ட பிறகு சல்லா சபா ரக்காத்தின் 7 ரக்காத்து வந்து அவங்க தொழுவாங்க. லா எரிசு இல்லா ஃபி சாதிசத்தி. 6ல் தவிர மற்ற 5லையும் உட்கார மாட்டாங்க. 7 தொழுதா 6, 7ல் உட்காருவாங்க இப்படின்னு இருக்குது. அப்போ வந்து வித்திரு தொழுகையில் 9 தொழும் பொழுது தான் 2 இருப்பு, 7 தொழும்போது 2 இருப்பு, 5 தொழுதாங்கன்னு சொன்னால் 4க்கும் உட்காரக்கூடாது, 5ஆவதில் மட்டும்தான் உட்காரணும். அந்த லிஸ்ட்டை சொல்லும்போது 5ஐயும் நான் சேர்த்து விட்டேன் போன தடவை, ஞாபகப்படுத்திருக்கா, அதை சொல்லிக்கணும். டைம் ஆச்சா? இன்ஷா அல்லாஹ். அப்போ இதோட நிகழ்ச்சி முடிந்து விட்டது.
அடுத்து வந்து இனிமேல் ரமலானுக்கு பிறகு உங்களுக்கு தேதி அறிவித்து, ரமலானுக்கு அடுத்த வாரமே இருக்காது, என்ன கொஞ்சம் வெளியூர் பிரயாணம் கொஞ்சம் இருக்குது, ஒரு 10 நாளைக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்போம் ஒன்று. அதே மாதிரி வந்து ஆலிம் வகுப்பும் வந்து ரமலானுக்காக வேண்டி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்குறோம். ஏன்னா ரமலான் வந்துருக்கிறதுனால நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணுன்னு. அந்த பாடமும் இந்த ரமலானுக்கு பிறகு பெருநாளைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அதுவும் ஆரம்பிப்போம். ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.